கூட பேசுவாராக. இந்த இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் ரொம்ப நாட்களாக நான் காத்திருந்த ஆண்டவருடைய பாதத்தில். ஏன்னா 6 மணி நேரம் ஜெபமாக இருக்கிறதுனால ஆண்டவர் விசேஷமான ஒரு வார்த்தை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் காத்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் வேறொரு இடத்துல பேசின ஒரு வார்த்தை, வேறொரு கூட்டத்தில் நான் இந்த வார்த்தையை இந்த வாரம் பேசினேன். ஆனால் அதை திரும்ப சபைக்கு பேசும்படி ஆண்டவர் எனக்கு அதை நடத்தினார். நானும் எவ்வளவோ ஒரு புது செய்தி எடுத்துடலாம் அப்படின்னு முட்டி மோதி பார்த்தேன். புது செய்தி ஆண்டவர் தந்தார், ஆனால் அதை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டார். ஸ்டாப் பண்ணிவிட்டு அது அப்புறம் வேற ஒரு இடத்துல நீ பேசலாம், ஆனால் இந்த செய்தி தான் நீ பேசணும் சபைக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். எனவே நீங்கள் இந்த செய்தியை கவனமாக கவனித்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க அன்பாய் கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எங்கே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கிதியோனுடைய சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிதியோன் மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு மனுஷன். 7 வருஷம் மீதியானியர் கையில் கர்த்தர் இந்த கிதியோன் நாட்களிலே இஸ்ரவேலை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அப்போது இந்த கிதியோன் என்ன பண்ணார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களை எச்சரிக்கிறார். நான் எவ்வளவோ உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களை எச்சரிக்கிறார். ஆனாலும் திரும்ப கர்த்தர் கிதியோன் இடத்துல வருகிறார். ஏன்னு சொன்னால், கிதியோன் அவன் அந்த மீதியானிற்கு பயந்து கொஞ்சம் தானியமாகிலும் நம்ம அதை பாதுகாத்து வைக்கலான்னு சொல்லி அந்த கொஞ்சம் தானியத்தை எடுத்து அவன் பாதுகாக்க முயற்சி பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் கிதியோன் இடத்துல தோண்டி சொல்கிற ஒரு வார்த்தை தான், பராக்கிரமசாலியே என்று ஆண்டவர் அவனை பார்த்து கூப்பிட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை சொன்னார்? பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிட்றார். இந்த கிதியோனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஆக்சுவலாக பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு. பயந்து போய் தான் மீதியானிற்கு கையில் தப்புவிக்கிறதுக்கு கொஞ்சமாகிலும் நமக்கு உணவு கிடைக்காதுன்னு பயந்து தான் அவர் அங்கே இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறார். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இந்த செய்தியினுடைய இந்த தலைப்பு என்னன்னு சொன்னால், நான் அறியாதது ஆனால் அவர் எனக்குள் வைத்தது. அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் அறியாதது, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். நான் அறியாதது ஆனால் அவர் எனக்குள் வைத்தது.
ஹல்லேலூயா. நான் அறியாதது, ஆனால் அவர் எனக்குள் வைத்தது. அப்படி ஒரு கிருபை எனக்குள்ள இருக்க எனக்கே தெரியாது. அப்படி ஒரு வரம் எனக்குள் இருக்குன்னு எனக்கே தெரியாது, அப்படி நீங்க சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல காரியம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நான் பயன்படுறதுக்கான ஒரு நல்ல காரியம் எனக்குள்ள இருக்குன்னு எனக்கே தெரியாது, அப்படி நீங்க சொல்லலாம். எனக்குள்ள இவ்வளோ பெரிய தரிசனம் இருக்கா, அது எனக்கே தெரியாது, அப்படி நம்ம சொல்லலாம். அதுதான் நம்ம அறியாதது. இந்த இடத்துல நீங்க கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், சில நேரங்களில் சத்துரு என்ன பண்றானா, கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிற விசேஷமானதை அறிந்து கொள்ள விடாம நம்ம கண்ணை அவன் அடைக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிற மகிமையானவைகளை நம்ம பார்க்க விடாதபடிக்கு நம்மை சாதாரணமானவர்களாக, அற்பமானவர்களாக, ஏதோ 4 பேர் ஏதோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக நம்ம அப்படிதான் நம்மளை நம்ப வச்சு, நமக்குள்ள இருக்கிற தரிசனத்தையும் நமக்குள்ள இருக்கிற கிருபையும் நமக்குள்ள ஆண்டவர் வச்ச விசேஷமான டேலண்ட்ஸ், தாளந்துகள், இதை எல்லாவற்றையும் பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, நம்மை அறியாமலேயே நம்ம வைத்திருப்பது தான் அவனுக்கு ஒரு பெரிய சக்சஸ். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நம்ம அறிந்துட்டோம் அப்படின்னா அந்த கிருபையில எழும்ப விட மாட்டான். அது அவன் எடுக்கிற 2வது ஸ்டெப்பு. ஆனால் முதல் ஸ்டெப் என்னன்னா, நமக்குள்ள ஆண்டவர் ஏதோ ஒரு கிருபையை வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வரும்பொழுது நம்ம கை தட்டுறோம், ஆவியில் நிரம்புறோம், நம்ம அழுறோம், நம்ம துதிக்கிறோம், சித்தமூடுறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் இதெல்லாம் வெளிப்படையாக நடக்கிறது. ஆனால் நம்முடைய கண்களுக்கு மறைவாய் ஏதோ ஒரு கிருபையோடு தான் நம்ம மேல் அவர் இறங்கி வருகிறார். ஏதோ ஒரு விலையேறப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு தான் நம்ம இறங்கி வருகிறார். நமக்குள்ள நம்ம அறியாமலேயே ஏதோ ஒரு பெரிய தன்மையை, கர்த்தருக்காய் பயன்படுகிற ஏதோ ஒரு டேலண்டை நமக்குள்ள அவர் வைக்கிறார். ஆவியானவர் ஒரு மனிதன் மேல், ஒரு மனுஷி மேல், ஒரு சின்ன பிள்ளை மேல் வரும்பொழுது கூட நோக்கம் இல்லாமல் அவர் வருகிறதில்லை. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. God has a purpose. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் அவர் எதையும் செய்கிற தேவன் அல்ல. உங்களை ஆவியில் நிரப்பும் பொழுதே, உங்க கிருபையில் நிரப்பும் பொழுதே, உங்களை அழைக்கும் பொழுதே உங்களுக்குள்ள சகல நன்மைகளை வைத்துதான் அவர் நம்மை அழைக்கிறார். ஆனா பிசாசு என்ன பண்றானா, அவன் அந்த கிருபை நமக்குள்ள இருப்பதை எப்படியோ கண்டுபிடிக்கலையோ, அவன் நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற சில மேன்மையான தாளந்துகளை, கிருபைகளை, வரங்களை, கனிகளை வெளிப்பட விடாம நம்ம அதை அறியாமலேயே வைத்திருப்பதான் அவனுடைய பெரிய வெற்றி. இந்த செய்தி எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. கூடிய மட்டும் இந்த செய்தி நேரங்களில் வெளியே எலும்பி போகாமல் இருங்க. வீட்டுக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே இருங்க. நீங்கள் ரொம்ப வெளியே பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது மற்றபடி பரவாயில்ல, மற்ற நேரங்களில் வெளியே போகாமல் இருக்க அன்பாய் கேட்கிறேன். சரி, அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது நான் என்ன சொன்னேன்? எப்படி வருகிறார் சொல்லுங்க? சகல கிருபை வரங்களோடு அவர் நம்மையில் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆவியை நான் அபிஷேகம் பெற்றிருக்கேங்க, நான் என்ன பண்ணிடலாம், நான் பரலோகம் போயிடலாம், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன், நான் இப்போ டைரக்ட் அங்கே போயிடலாம், பரலோகம் போயிடலாம் அப்படின்னு பிசாசு நம்ம என்ன பண்ணுறான்? ஏமாற்றி வச்சிருக்கிறான். பிசாசு ஏமாற்றி வச்சிருக்கிறான். நீ குவாலிஃபைடு தான், நீ பரலோகத்துக்கு குவாலிஃபைடு தான். ஆனால் பரலோகத்துக்கு குவாலிஃபைடு என்னது? பரலோகத்துக்கு குவாலிஃபிகேஷன் என்னது? சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன தெரியாதா? அப்படி முழிக்கிறே. பரலோகத்துக்கு குவாலிஃபிகேஷன் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று நல்ல சர்ச்சுக்கு திருவிருந்து எடுத்து நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு, அப்புறம் வேற என்ன, கிறிஸ்துமஸ் கொண்டாடி, நியூ இயர் கொண்டாடி போதுமா? பேரலாமா?
பரலோகத்துக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்னத்தை பார்க்கிறார்? மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், என் சித்தத்தின்படி ஒருவன் செய்யாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. மத்தேயு 7:21 சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல், அல்லேலூயா, செய்கிறவனே பிரவேசிப்பான், செய்யாமல் இருக்கிறவன் அதில் என்ன செய்யறதில்ல? பிரவேசிக்கிறதில்ல. அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்காக நீங்க ஒரு காரியத்தை செய்யும்படியான ஒரு gift, ஒரு கிருபை, ஒரு அபிஷேகம் ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப நாம் ஃப்ரெண்ட்ல வந்து மைக்கு பிடிச்சி நான் பிரசங்கம் பண்ணட்டா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்றது ஒரு பகுதி தான் ஊழியத்தில். ஊழியம் சொல்றது அது ஒரு பெரிய ஒரு கடல் போன்றது. அதுல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபைகள் உண்டு. சில பேருக்கு ஜபிக்கிறதையே ஆண்டவர் ஊழியமாய் கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. சில பேருக்கு ஊழியரோடு வலது கையாய் நின்று எல்லா உதவியும் செய்யற அளவுக்கு ஒரு gift ஆண்டவர் கொடுத்திருப்பார். சில பேருக்கு மற்றவர்களுக்கு ஜபிக்கிற ஒரு பாரத்தை, யார் கஷ்டப்பட்டாலும் அவங்கள பார்த்து அவங்களுக்காக உட்கார்ந்து ஜபித்து அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொடுக்கிற, இல்லைன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவங்களை கொண்டு வர ஒரு கிருபையை கொடுத்திருப்பார். சில பேருக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய அவர்களே ஆண்டவர் பக்கம் நடத்துகிற ஒரு கிருபையை கொடுத்திருப்பார். சில பேருக்கு ஆண்டவரை அறியாத விக்கிரகங்கள் இருக்கிறவர்களை ஆண்டவர் பக்கம் நடத்த கிருபைகளை கொடுத்திருப்பார். சில பேருக்கு நாத்திகர்களை ஆண்டவர் பக்கம் நடத்த கிருபைகளை கொடுத்திருப்பார். சில பேருக்கு சின்ன பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள நடத்த கிருபையை கொடுத்திருப்பார். சில பேருக்கு வாலிபர்களை ஆண்டவருக்குள்ள நடத்த கிருபையை கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. சில பேருக்கு ஊழியர்களுக்கு உதவி செய்கிற கிருபை அவர்களுக்குள்ள இருக்கும். ஊழியங்களை கட்டி கொடுக்கிற, ஊழியங்களை எழுப்பி கொடுக்கிற, சபைகளை கட்டுகிற, ஸ்பான்சர்ஸ் பண்ணி சபைகளை ஊழியங்களை கட்டுகிற கிருபை சில பேருக்குள்ள இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில பேருக்கு ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு உதவி செய்து ஆதரிக்க, அவர்களை ஆண்டவருக்குள்ள நடத்த, வெறும் உதவி செய்யறது மட்டுமல்ல, உணவு கொடுப்பது மட்டுமல்ல, அவங்கள போய் பார்க்க, அவங்கள விசாரிக்க, அவங்கள ஆண்டவர் பத்தி சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு gift அவங்களுக்குள்ள இருக்கும். அது நமக்கே தெரியாது. ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது அந்த பாரம் தானா நமக்குள்ள வரும், அந்த இன்ட்ரெஸ்ட் தானா நமக்குள்ள வரும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்கள நினைச்சாலே அவங்களுக்கு வேதனையா இருக்கும். அவங்களுக்கு போய் அந்த பெட்ல மரண போராட்டத்தில் போராடி கொண்டிருக்கவங்களுக்கு போய் ஆண்டவரை பத்தி சொல்லி, அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி பேசி, அவங்களுக்கு ஜெபிக்கிற கிருபை அவங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருப்பார். சில பேருக்கு ஜெயிலில் போய் அந்த கைதிகள் நடுவில் போய் ஊழியம் செய்யற ஒரு கிருபை இருக்கும். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சில விசுவாசிகளுக்கு பிசாசுகளை துரத்த கிருபைகளை கொடுக்கிறார். சில விசுவாசிகளுக்கு வியாதிகளை குணமாக்குற கிருபைகளை கொடுக்கிறார். அதுக்கு எப்படி வரும்னு சொன்னா, அதுக்கான ஒரு தரிசனமோ, அதுக்கான ஒரு பாரமோ, அதை குறித்து திரும்ப திரும்ப ஆண்டவர் எதை கொண்டு உங்களிடத்துல திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய அழைப்பு. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எதை திரும்ப திரும்ப பாரப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ, நீங்க என்ன பிரசங்கம் கேட்டாலும் உங்களுக்குள்ள எதை குறித்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வைத்த ஒரு நீங்கள் அறியாத ஒரு கிருபை, ஒரு gift. அது ஹல்லேலூயா. ஏன் இந்த இடத்துல நீங்க பிரசங்கம் கேட்குறீங்க? நான் ஃப்ரெண்ட்ல பெருசா பிரசங்கம் பண்ணதேன். நீங்க செய்யற சில விஷயம் என்னால் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட கிருபை கூட ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சிருப்பார். யாருக்கு தெரியும்? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் ஒரே வேலை செய்ய விட மாட்டார். எல்லாரும் பிரசங்கிக்கிறவர் அல்ல, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர் அல்ல, எல்லாரும் நோய்களை சுகமாக்குறவர் அல்ல. ஒவ்வொருவருக்கும் அவன் கிருபை கேட்டபடி பங்களித்து ஆண்டவர் அதை கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் ஆண்டவர் கேட்கிறார், பக்கத்தில் உள்ள கையை பிடிங்க. சில பேர் நல்ல வசனம் கேட்குறீங்க, திடீர் இருந்தாலும் அப்படியே எலியா மாதிரி அக்கினி ரதத்தில் பேர் உங்களை இறக்கி கொண்டு வர பெரிய பாடாக இருக்கு. பக்கத்தில் கை பிடிங்க. உங்க கிருபை என்னன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்ச gift என்ன? என்ன பதில் சொல்லுங்க. அது தெரிஞ்சா சொல்லாமல் இருப்போமா?
சொன்னாங்களா? யாராவது சொன்னாங்களா? தெரியுமா 100% ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்ச கிஃப்ட் என்ன? நீங்க உங்க மேல் வைத்த தேவனுடைய சித்தம் என்ன? ஹல்லேலூயா. கண்டுபிடிச்சலாம்? யாரும் கண்டுபிடிக்கல. அப்போ இந்த செய்தி உங்களுக்கு தான். தூங்காமல் உட்காந்து கேட்கணும். என்ன அல்லேலூயா சொல்லுங்க. நான் தூங்குவேன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் சொல்லுங்க. உஷாராக தான் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி வெயில், இன்றைக்கி சம்மர் டைம். மற்ற நாட்களில் 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே என்ன செய்ய முடியாது? சர்ச்சுக்குள்ளே இருக்க முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு 6 hours ப்ரேயர்னால நம்ம ஜெபத்தை கண்ணீரெல்லாம் கேட்டு நல்ல ஒரு கிளைமேட்டை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சூப்பர் கிளைமேட். தெண்டல் காட்டு வீசுது, பரலோகம் திறக்குதுன்னு அப்படியே உறங்கிடக்கூடாது. சரியா? வெக்க இல்லாமல் உங்களை வைக்க ஆண்டவர் எவ்வளோ முயற்சி பண்ணி, அதனால் தூங்குனீங்கன்னா சூடு வந்துடும். அதனால் ஒழுங்காக முழிச்சு பாருங்க. அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கிருபை இன்னும் கண்டுபிடிக்கலைன்னா, நீங்கள் இன்னும் தேவ சித்தம் செய்ய ஆரம்பிக்கலை. பயப்படும்படியான விஷயம், பரலோகம் நமக்கு டவுட்டு தான். ஏன் பாஸ் இப்படி பயமுடுத்தி விடுறிய? நான் ஒரே சந்தோஷம், பரலோகம் போகலான்ற சந்தோஷத்தில் பூமியில் வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த சந்தோஷத்துலேயும் அப்படின்னு சொல்லாதே. அப்போ ஆண்டவர் வெறுமனே ஒரு வேலை செஞ்சு, ஒரு கூலி வேலை செஞ்சு, ஒரு வண்டி ஓட்டி, ஒரு சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் உங்களை அழைக்கலை. அதுக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதற்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தலை. அதற்காக அவர் மனுஷனா 33 வருஷம் வாழலை. நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு? நான் அடிக்கடி சொல்கிறது போல, திருவொற்றியூரில் யாகமால் என்ற ஒரு தாயார், அந்த அம்மாவுக்கு படிப்பறிவு கிடையாது. அந்த அம்மாவுக்கு அவங்க கடைசி ஊழியம் செய்கிற வரைக்கும் பைபிள் படித்து எழுத்து கூட்டி வாசித்தது கிடையாது. கேட்குற வசனங்களை வச்சு தான் ஜெபம் பண்ணுவாங்க. கேட்குற வசனத்தை வச்சு நல்லா மனப்பாடம் பண்ணி நல்ல பிரசங்கம் கேட்பாங்க. மற்ற ஊழியர்களுடைய பிரசங்கங்கள்லாம் கேட்டு நல்ல ஊழியர்கள், அப்போ சாம்சுந்தரம் ஐயா இவங்கெல்லாம் உயிரோட நாட்கள், அவங்க செய்தியெல்லாம் கேட்டு அவங்க மெசேஜெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பைபிள் எழுதி கூட்ட வாசிக்க தெரியாது. ஆனால் அந்த அம்மா முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஆதி முதல் அந்த வரைக்கும் அப்படி சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் போய் நின்று வைங்க. நீங்கள் உங்கள் நீங்கள் எப்போ பிறந்திய, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, என்ன நடந்த உங்கள் வாழ்க்கையில், இனி என்ன நடக்க போகுது, புட்டு வச்சிரும். படிப்பறிவு இல்லாது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாள் அம்மாவுக்கு பிள்ளைகள் 4-5 பிள்ளைகள் ஒரு நாள் இரவு நேரத்தில் சாப்பாட்டுக்காக, உணவுக்காக ஆண்டவர்கிட்ட அழுத ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. கதறி 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 அழும் பொழுது வானத்திலிருந்து ஒரு மின்னல் போன்ற ஒரு வல்லமை அந்த அம்மா மேலே அடிச்சு கேட்டது சாப்பாடு. ஆண்டவர் உங்க மேலே ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஊற்றினார். வாயை திறந்தால தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க சுகம் இல்லைன்னா அம்மா அவங்ககிட்ட தான் கூட்டிகிட்டு வருவாங்க, சர்ச்சை கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. இந்த அம்மா தான் பேய் வரட்டும், இந்த அம்மா நோய் சுகமாக்கும். பைபிளை இப்படி மூடி வச்சுக்கிட்டு நின்று முழங்கும் பிரசங்கம் அந்த அம்மா. சாம் ஜெபத்துறை ஐயா உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரர். அவர் அந்த அம்மா முன்னாடி முழங்காலில் நிற்பார். அவ்வளவு கிளியராக இருப்பாங்க. இத்தனைக்கும் ஆவண்ணா படிக்க தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ கிருபை கொடுத்துரு, எவ்வளோ ஞானம் கொடுத்துரு, எவ்வளோ டேலண்ட் கொடுத்துருக்குறார். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த புட்டு மாவு அடைச்ச மாதிரி அடைச்சி உள்ளே வச்சுக்கிடும். எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிடணும். எப்போ ஆண்டவருக்காக நம்ம எழும்ப போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு கிருபை இருக்கு. அது பிசாசு அறியாமலே நம்மளை வச்சிருக்கிறான். இங்கே கிதியோனை பார்த்த ஆண்டவர் சொல்றார், நமக்கு வெளிப்படையா கிதியோனை பார்த்தா ஒரு கோழை மாதிரி தெரியுது, ஒரு பயப்படுகிறவன் மாதிரி தெரியுது. ஒரு மீதியான் வந்துருவாங்கன்னு சொல்லி இரவு நேரத்தில், யாரும் பார்க்காத நேரத்தில் உட்கார்ந்து கோதுமை போரடிச்சிட்டு இருக்கிறான். யாரும் வந்து பார்த்துருவாங்களோ. ஆனால் கர்த்தர் அவனுக்குள்ள, அவன் அறியாத ஒரு கிருபை அவனுக்குள்ள கர்த்தர் வைத்திருந்தார். அதுதான் அவனுக்குள்ள இருந்த அந்த பராக்கிரமம். ஹல்லேலூயா.
அதனால தான் சொன்னேன், நான் அறியாதது ஆனால் அவர் எனக்குள் வைத்தது. அந்த மீதியானியருடைய சேனையை வெறும் 300 பேரை வைத்து அந்த முழு தேசத்தையே கலங்கடிக்கிற ஒரு அபிஷேகம் கிதியோனுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. பராக்கிரமசாலி என்றால் எபிரேய மொழியில் அந்த வார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்மின்னு ஆண்டவர் கூப்பிடுறார். கிதியோனை பார்த்து ஆர்மின்னு கூப்பிடுறார். ஒரு தனி மனிதனாய் ஆண்டவர் அவனை பார்க்கல, அவனை ஒரு சேனையாய் கர்த்தர் பார்த்தார். அவனுக்கு பின்னாடி ஒரு சேனை இருக்குது. அவன் ஒரு பெரிய சேனையை நடத்துகிற ஒரு தலைவனாக, ஒரு தேசத்தை சத்துருவுடைய கிரியைகளை அழிக்கிற ஒரு சேனையாக கர்த்தர் அவனை பார்த்தார். யூ ஆர் ஆர்மி என்று கூப்பிடுறார், பராக்கிரமசாலி என்று கூப்பிடுகிறார். ஆனா அவனுக்குள்ள அப்படி ஒரு கிருபை இருக்குது. அன்னைக்கு அந்த நேரத்தில் அவனுக்கே தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்குள் என்ன வைத்திருக்கிறாரோ அது முதலாவது நமக்கு வெளிப்படணும். கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கண்ணை மூடி, ஆண்டவரே நீர் எனக்குள் என்ன வைத்திருக்கிறீரோ, எனக்குள்ள என்ன கிருபை வைத்திருக்கிறீரோ, எனக்குள்ள என்ன அபிஷேகம் வைத்திருக்கிறீரோ, எனக்குள்ள என்ன டேலண்ட் வைத்திருக்கிறோ அதை எனக்கு வெளிப்படுத்தும். அது என்னிலிருந்து வெடித்து கிளம்பட்டும். நான் ஆண்டவரே அதை உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாய் வாழ கிருபை தாரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவ சித்தம்னு சொல்றது ஏதோ நீங்க விகற்பமா நினைக்க கூடாது. தேவ சித்தம் அது என்னது? ஏதோ தேவ சித்தம் ஏதோ நம்ம ஏதோ உள்ள வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துடணும் போல, பொழப்பெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துடணும், அதுதான் தேவ சித்தம். அது இல்லை. அது ஆண்டவர் ஒரு சிலருக்கு அந்த அழைப்பை வச்சிருக்கிறார். ஆனா உங்க மேல ஒரு தேவ சித்தம் இருக்கு. அது என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அது ஆவியானவரால் நீங்க உண்மையா நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா ஏற்ற வேலையில அது உங்களுக்குள்ள இருந்து அப்படியே பாப்பப்பாய் வரும் வெளியே. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே அது அப்படியே இந்த வெண்ணி தண்ணி வைக்கும் போது இந்த தண்ணி கொதிக்கும் பாருங்க, அந்த மாதிரி அது கொதிக்கும். உங்களுக்கு தானா அந்த காரியத்தின் மேல ஏதோ ஒரு தேவ சித்தத்துக்கு மேல, தேவ ராஜ்யத்துக்கு மேல, ஏதோ ஒரு காரியத்தின் மேல உங்களுக்கு தானா ஒரு பாரமும் தரிசனமும் ஒரு எண்ணமும் ஒரு அதை குறித்த ஒரு கவலையும் உங்களுக்கு வரும். இப்படி இருக்குதே, நான் அப்படி இல்லையே, அப்படி நான் ஆண்டவருக்கு செய்யணுமே, இந்த விஷயத்துல ஒரு லேக் இருக்குதே. சில ஊழியர்களுக்கு தெரியாதது கூட கர்த்தர் அந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு பாரத்தை தருவார். அந்த காரியத்தை பிடிச்சிடுங்க, அந்த ஸ்பார்க்கை பிடிச்சிடுங்க, அதுல நீங்க பிரகாசிங்க. அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம். ஹல்லேலூயா. ஆமா, ஊழியன்னு சொன்னோன்னே அப்படியே நம்மளும் ஜிப்பா போட்டுட்டு வேட்டி கட்டிட்டு என்ன பண்ணோம், நம்மளும் பைபிள் எடுத்துட்டு வந்துடும் நினைக்கக்கூடாது. எல்லாரும் ஊழியம் செய்யலாம். நீங்க வேலை செஞ்சுட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அந்த கிஃப்டை வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதுக்கு என்னன்னா முதல்ல அந்த மைண்ட் செட் அதில் வரணும். எப்போவுமே எவ்வளோ சம்பாதிக்கணும், போன வாரம் 10,000 ரூபா, இந்த வாரம் 20,000 ரூபா, 10 × 20 × 40 × 50 கணக்கு எப்போ பார்த்தாலும் இந்த கணக்கு பிள்ளை மாதிரி கணக்கு போட்டுட்டு இருக்கக்கூடாது. தேவ சித்தத்தை எப்போ அதில் உங்கள் மைண்ட் வரட்டு. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. போன வாரம் 10 அடி நிலம் வாங்கியாச்சு, இன்னைக்கு ஒரு 40 அடி வாங்கணும், இது வாங்கணும், அந்த வயலை வாங்கணும், இந்த நிலத்தை வாங்கணும், பத்திரத்தை கையெழுத்து போடணும். இதுலேயே தான் இது எல்லாம் நம்மளை விட்டு ஒரு நாள் போக தான் போகுது. ஆமாவா இல்லையா? ஆமாம். இப்போ நான் 50 சென்ட் வாங்கியிருக்கேன், 50 சென்ட்டை கட்டி பிடிச்சி நடக்க முடியுமா? சில தேசத்துலலாம் இப்போ 6 அடி கூட இல்லையா புதைக்கிறதுக்கு, நேராக புதைக்காங்களாம். நேராக நிப்பாட்டி போ, உனக்கு 6 அடி கூட கிடையாது, 1 அடி தான் உள்ளே போ. ஏன்னா அவ்வளோ தட்டுப்பாடு கல்ற தோட்டங்களுக்கு. அப்போ நீங்கள் சம்பாதிங்க, சேர்த்து வைங்க, எதுவும் தப்பு சொல்லலை, உங்கள் பிள்ளைகளுக்காக எல்லாம் செய்யுங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம் உங்கள் மேல் வந்த ஒரு அபிஷேகம், அது கிரியை செய்ய விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. உபவாச ஜெபத்துக்கு ஆவியில் நிரம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வேலையை செய்யாதீங்க. சர்ச்சுக்கு ஆவியில் நிரம்பிட்டு வேலைக்கு வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வேலையை பார்க்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்க அபிஷேகத்தை நீங்கள் அணைக்காதீங்க. அந்த அபிஷேகத்தை, அந்த அனலை அவித்து போடாதீங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆவியை அவித்து போடாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்குங்க. ஏன் உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள அது இருக்கு. ஆண்டவர் அதை வச்சிருக்கிறார். அப்படி வைக்கலன்னு நீங்கள் சொல்லவே கூடாது. ஆவியானவர் உங்கள் மேல் வருவது மெய்யானால் ஏதோ ஒரு விசேஷ தன்மையோடு கிருபையோடு தான் உங்கள் மேல் அவர் இறங்கி இருப்பார். இல்லைன்னா அவர் வரவே மாட்டார். ஒரு மனுஷன் மேல் அப்படி வர நோக்கம் இல்லாமல் வர்றதுக்கு அவர் சாதாரண மனிதன் அல்ல. அவர் காட், ஹி இஸ் மை ஆல்மைட்டி காட்.
ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த ஜேம்ஸ் மெக்ரெடின் அப்படின்னு 1797 ஒரு தேவ மனுஷன் வாழ்ந்தார். அந்த மனுஷன் மிகப்பெரிய எழுப்புதலை அந்த நாட்களில் உண்டாக்குனார். அந்த மனுஷனுடைய கூட்டத்தில் ஒரு நாள் ஒரு அம்மா வந்து உட்கார்ந்து, அந்த அம்மா ஒரு பாவம், சாப்பாடு கூட வழி கிடையாது, ஏதோ ஒரு அப்படி போனதில் அந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அந்த கூட்டத்தில் அந்த தாயாரை ஆண்டவர் தொட்டார். ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? அவங்க அந்த இடத்துல அபிஷேகத்தை பெற்றாங்க, வெளியே இறங்கி போனாங்க. ஒரு வாரத்தில் 10 பேரை சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எத்தனை பேரை? நம்ம ஒரு வருஷத்தில் 10 பேரை கூட்டு வரதே பெரிய படம். அந்த அம்மா மேலே இறங்கின அந்த அபிஷேகம், அந்த அம்மா மேலே ஒரு சுவிசேஷ அபிஷேகம். யாரை பார்த்தாலும் இங்கே வா பிள்ளைன்னு கூப்பிட்டு பேசி அவனை ஆண்டவருக்குள்ளே நடத்தாமல் விட மாட்டாங்க. ஒரு வாரத்தில் 7 நாளைக்குள்ளே அடுத்த சண்டே வராங்க, 10 பேரோட வராங்க. அந்த ஜேம்ஸ் மெக்ரெடி ஆச்சரியப்படுகிறார். எனக்கு மேல் இல்லாத கிருபை அந்த ஏழை தாயார் மேல் கர்த்தர் வைத்தார். God has a purpose, God has anointing. ஆண்டவர் உங்க மேல ஒரு கிருபையோடு ஒரு அபிஷேகத்தோடு தான் இறங்குகிறார். அது என்னன்னு கண்டுபிடிங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். பக்கத்தில் ஒரு கையை பிடிங்க, சொல்லுங்க, ஒரு குலுக்குங்க, தூங்காதீங்கன்னு சொல். கர்த்தர் நமக்குள் நாம் பார்க்க முடியாததை அவர் பார்க்கிறார். உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க பார்க்க முடியல, உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், கர்த்தர் அதை பார்க்கிறார். அப்படியே கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்குள் என்ன பார்க்கிறீரோ அதை நான் பார்க்க என் கண்களை திறந்தாரலோ. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் பெரிய தெய்வமாக இருந்தாலும் இந்த பூமிக்கு வரும்பொழுது அவருக்கு மேலே இருந்த அபிஷேகத்தை சரியாக புரிந்து கொண்டார். நான் இந்த கப்பர்நகமில் தான் ஊழியம் செய்ய வேண்டும், இந்த கப்பர்நகமில் தான் என்னுடைய தலைநகரமாக என்னுடைய ஹெட் குவார்ட்டராக வைத்து ஊழியம் செய்யணும். அவ்வளோ பெரிய தெய்வம். அவர் நினைச்சா எங்கனாலும் போய் ஊழியம் செய்யலாம். ஆனால் அவர் மேலே இந்த அபிஷேகத்தை அவர் புரிந்து கொண்டார், அந்த பர்பஸை புரிந்து கொண்டார். சும்மா ஏதோ ஊழியம் செஞ்சோம் ஏதோ பண்ணோன்னு இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் தேவ சித்தம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் என்ன குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறீர்? எனக்குள்ளே நீர் வருகிறீர், நான் ஆவியில் நிரம்புகிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் அது இல்லை, அதுக்கு மேலே ஏதோ ஒரு நோக்கம், ஒரு கிஃப்ட் எனக்குள்ளே வைத்திருக்கிறீர். சில அப்போஸ்தலருக்குள்ளே இல்லாத ஒரு கிஃப்ட் கூட உங்களுக்குள்ளே இருக்கலாம். நீங்கள் அதை புதைத்து வைக்காதீங்க. பராக்கிரமசாலியே, நீங்கள் எழும்பும்படி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த கிருபையே ஆமென். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவை பார்த்து சொன்னார், தீமோத்தேயு எனக்குள்ள இல்லாத ஒரு கிருபை உனக்குள்ள இருக்கு, ஆனா உனக்குள்ள அந்த ஆவியின் வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு, நீ அனல் மூட்டி எழுப்பு. நீ சும்மா இருக்காத, நீ சும்மா இருக்காத, நீ வீணா உன் நேரத்தை கழிக்காத, நீ அனல் மூட்டி எழுப்பு. ஹல்லேலூயா. நீங்க பலவீனன்னு சொல்றீங்களா? ஏன்னா நான் ரொம்ப பலவீனமான பாத்திரம்னு சொல்றீங்களா? கர்த்தர் சொல்றார், இல்லை நீ பலவான் என்று சொல்றார், நீ பலவான் சொல்றார். நான் கோலப்பா, நான் ஒரு தைரியம் இல்லாத ஆள்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, ஞானம் இல்லைன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை தம்முடைய ஊழியக்காரனாய் அழைக்கிறார், உங்களை ஊழியக்காரனாய் அழைக்கிறார். நான் ஒரு பாவிப்பா, நான் ஒரு துரோகிப்பான்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை ஒரு பிரயோஜனம் உள்ள கருவியா நல்ல கைகளை தட்டி ஓராபாலா துனாமா ஷபாலா துடாபாலா ரபா. ஓ அந்த கிருபை வெளிப்படுவதாக, அந்த கிருபை வெளிப்படுவதாக. கர்த்தர் உங்களுக்குள் என்ன கிருபை வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு அனாயிண்டிங், அதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வெளிப்பாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும்படியா நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி தீலாமா துடாபாலா தீரே கேட்டாலா ரபா ஷடாபாலாரா. எஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்மேல் ஒரு நோக்கத்தோடு இறங்கி வருகிறீர், என்மேல் ஒரு கிருபையோடு இறங்கி வருகிறீர், சகல கிருபை வரங்களோடு என்னை நிரப்புகிறீர். ஹல்லேலூயா. என்னப்பா அது, என்னப்பா அது, எனக்கு அதை கற்று தாரும், எனக்கு அதை வெளிப்படுத்தும். ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி இருந்தால், உங்களுக்கு அதை குறித்து ஒரு பாரத்தை வைத்திருந்தால், ஆனா நீங்க அதை செய்யாம இருந்தீங்கன்னா இந்த காலை வேளையில மன்னிப்பு கேளுங்க. நான் மீண்டும் அதை செய்வேன்னு சொல்லுங்க. நான் மீண்டும் அதை செய்வேன், நான் மீண்டும் அதை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. God has a amen purpose or anointing உங்க
உங்க மேல இருக்கு, ஒரு கிருபை உங்க மேல இருக்கு. ஷத்தலா தூடாபா கதலரபா. சில ஊழியர்களுக்குள் இல்லாத கிருபை கூட உங்க மேல இருக்குது. ஆமே, நீங்க சாதாரண ஏதோ கிராமத்துல ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒரு யாகமால் என்ற தாயாரை கொண்டு தமிழ்நாட்டையே அசைக்க கத்தரால் முடியுமானால், இந்தியாவை அசைக்க கத்தரால் முடியுமானால், ஏன் உங்களை பயன்படுத்த முடியாது? பேங்க்ல வேலை பார்த்து கொண்டு ஆமேன் என்ன அண்ணனைக்குள்ள பிழைப்பு போதும் என்று நினைத்து வேலை செய்து கொண்டது டிஜிஎஸ் தினகரன் என்ற ஒரு தெய்வ மனுஷன் எடுத்து உலகத்தையே அசைக்க கத்தரால் முடியுமானால் உங்களை ஏன் பயன்படுத்த முடியாது? அல்ல, கைகளை தட்டி உங்க மேல் ஒரு ஆவியின் வர, ஏன் உங்க மேல ஒரு இல்ல 2 3 4 5 ஏன் 9 ஆவியின் வரங்கள் கூட இருக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வரங்களை நான் புதைக்க மாட்டேன், அந்த கிருபைகளை நான் புதைக்க மாட்டேன். நான் அதை பயன்படுத்துவேன், பயன்படுத்துவேன், பயன்படுத்துவேன். கத்தருக்காய் எழும்புவேன், கத்தருக்காய் எழும்புவேன், கத்தருக்காய் எழும்புவேன். எழும்பு, எழும்பு சியோனே, உன் தூசியை உதறு, உன் குப்பை உதறு. இந்த உலகத்தின் ஆசா பாசங்கள் சிற்றின்பங்கள் வேண்டாம். லாமா ஷக்கா தலா. கத்தர் உன்னை எழுப்புகிறார், கத்தர் உன்னை அழைக்கிறார். ஒரு பெரிய பர்பஸோடு, ஒரு பெரிய நோக்கத்தோடு. God is calling you. ராபா ஷோகோ. என்னுடைய தோட்டத்திலே, என்னுடைய சேவையிலே, என்னுடைய ராஜ்யத்திலே நீ பயன்படுவாயா? நீ ஒரு அக்கினி பட்டயமா இருந்தாலும் நீ உரையிலேயே இருக்கிறாயே, நீ உரையிலே இருக்கிறாயே, நீ எனக்காய் பயன்படுவாயா? கர்த்தர் கேட்கிறார். சிலர் மேல் அந்த வெளிப்பாடு அபிஷேகம் இறங்கி வருகிறது, இந்த வெளிப்பாடு அபிஷேகம் இறங்கி வருகிறது. கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உன்மேல் இந்த கிருபை தான் வைத்தேன் என்று ஞாபகப்படுத்துகிறார். லாபாரா தூடாபாலா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த கூட்டம் முடிந்த பிறகு நான் அதிலே பயன்படுவேன், நான் அதிலே செயல்படுவேன். ஓ ராகாபாலா ஷபரபா. பராக்கிரமசாலியே, நீ எழும்பு, 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 எழும்பு. நீ கோதுமையை போரடிக்கிறவன் அல்ல, நீ மீதியானை காலின் கீழ் நசுக்குகிறவன், நீ மீதியானை காலின் கீழ் நசுக்கிறவன். எலியாவே, நீ சூறை செடியின் கீழ் படுக்கிறவன் அல்ல, நீ அக்கினி ரதத்தில் பறக்க அழைக்கப்பட்டவன், நீ அக்கினி ரதத்தில் பறக்க அழைக்கப்பட்டவன். பேதுருவே, நீ ஆமென் இயேசுவை மறுதலித்து ஓட அழைக்கப்பட்டவன் அல்ல. ஓ, சபையை ஸ்தாபிக்க பெரிய தலைவனாய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி உங்க ஆவியை ஊற்றுமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே. ஆமென். ஒரு ஜெபமாய் பாடுங்க. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஓம் ஆவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உங்க ஆவியை ஊற்றுமே. என்னை நீரப்புமே, என்னை கேளுங்க, என்னை நிரப்புங்கப்பா. பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. உங்க ஆவியை ஊற்றுமே.
நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்ன கிருபை கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறாரோ, என்ன வரங்கள் உங்களுக்குள் வைத்திருக்கிறாரோ, ஏற்ற வேளையிலே அவைகள் வெளியே கிளம்பி வர, ஆமென், ஏற்ற வேளையில் அவைகள் வெளிப்பட ஆண்டவர் உங்களை பயன்பட. ஆண்டவருக்கு உங்கள் பலவீனம் ஒரு பொருட்டல்ல. ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு உங்கள் படிப்பறிவு இல்லாத அந்த காரியம் ஒரு பொருட்டல்ல. ஆண்டவருக்கு உங்கள் பணம் இல்லாத காரியம் ஒரு பொருட்டல்ல. உங்கள் சரீரத்தின் வியாதி அவருக்கு ஒரு பொருட்டல்ல. உங்கள் அறியாமை அவருக்கு ஒரு பொருட்டல்ல. சில விஷயங்கள் குறித்து எனக்கு தெரியல, இது அவருக்கு ஒரு பொருட்டல்ல. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவியினாலே அல்ல. கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க. உங்களுக்குள்ள என்ன கிருபை இருந்ததோ, என்ன வரங்கள் இருந்ததோ, மீண்டும் அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க. தாலாபாடா ஹந்தலபா ஷபரதியான் துடபல பரபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காய் பயன்படணும்னா என்ன வேணும்? தாகம் வேணும். படிப்பு, தகுதி, இந்த இது அது இது எல்லாம் சொல்கிறோம் பாருங்க, பணம், காரியம், அது அதெல்லாம் அது வைத்துட்டு சும்மா தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆமாவே இல்லையா? ஹல்லேலூயா. நல்ல திறமை இருக்குது, நல்ல படிப்பு இருக்குது, நல்ல பணம் இருக்குது, நல்ல சொத்து இருக்குது, நல்ல இது இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, வச்சுக்கிட்டு சும்மா தான் இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர். ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தருக்காய் பயன்படணும், தாகம் வேணும். ரெய்னார்ட் பாங்கி என்ற ஒரு தேவனுடைய மனுஷர் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஊழியம் செய்தவர். அந்த மனுஷன் வல்லமையான ஒரு தேவ மனுஷன். அவரை மாதிரிலாம் இனி ஒரு ஊழியக்காரரை இனி இந்த தேசம் பார்க்குமான்னு தெரியல. ஹல்லேலூயா. அந்த மனிதர் ஒரு நாள் ஒரு க்ரூசைடு முடிச்சுட்டு இரவு நேரத்தில் இந்த டென்ட், அந்த நாட்களில் டென்ட் போட்டு பெரிய பெரிய மீட்டிங்ஸ் நடத்துவார். பல ஆயிரம் ஜனங்கள் வருவாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு நாள் அந்த வண்டியில், அவருடைய காரில், அப்போ அவருக்கு ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை, ஒரு ஆரம்ப நிலை தான். அப்போ அவரே அந்த டென்ட்டை எல்லாம் அடித்து அவரே காரில் வச்சு, அவரே அந்த பாக்ஸ், ஸ்பீக்கர் எல்லாம் எடுத்து அவரே காரில் வச்சு அவரே வண்டி ஓட்டிட்டு ஒரு இரவு காடு, அந்த சுற்றிலும் காடு, வீடே கிடையாது, அந்த காட்டு பாதையில் அப்படியே வருகிறார். ஒரு பையன் குறுக்க வந்து அந்த காரை செருக்கிறான். இவர் முதல்ல பயந்துட்டார். இவன் யாரப்பா இது, நம்ம ஒரு வாழைய பையன் வந்து நம்மளை செருக்கிறான், ஏதோ நம்மகிட்ட விலை உயர்ந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவானோன்னு அவன் பயந்து கொஞ்சம் கிளாஸை திறந்து, உனக்கு என்னப்பா, அவனை வடிவான், உனக்கு என்ன வேணும் சொல்கிறான். ஐயா, உங்கள் தலையில், என் தலையில் உங்கள் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஆண்டவருக்காக பயன்படுகிற அபிஷேகம் வேணும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். அந்த பையன் பேர் டேவிட். ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும். நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவருக்காக பயன்படுங்க. உங்களை பார்க்கும்போது ஆசையாக இருக்குது, என்னையும் பிளஸ் பண்ணுங்க, என்னையும் ஆம் கையில் தியான் தலையிலும் கை வச்சு ஆசீர்வதிங்க, எனக்கு உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் கொஞ்சமாவது எனக்கு வரட்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கிருபையாவது ஆண்டவர் எனக்கு தரட்டும். நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், ஆண்டவருக்காக பயன்பட தாகம் வேணும். இவர் அந்த காரில் இருந்து இறங்கி அவன் மேலே கை வச்சார். கை வைத்த மாத்திரத்தில் வானத்தில் வல்லமை வந்து அவன் மேலே அடிச்சது, அப்படி தூக்கி எறியப்பட்டான். ஹல்லேலூயா. அப்படியே அவன் கீழே விழுந்து அவன் அந்நிய பாஷை பேசுறதுக்கு இவர் கார் எடுத்துட்டு வந்துட்டார். சில நாட்கள் கழித்து இவருக்கு ஒரு நியூஸ் வருது. பக்கத்து கிராமத்தில் ஒரு சின்ன பையன் பிரசங்கம் பண்ணுறான். பல ஜனங்கள் வந்து அந்த கிராமத்தில் வந்து பிரசங்கத்தை கேட்குறாங்க. ஐயா, அதனால தான் அப்படின்னு இவருக்கு நியூஸ் வருது. இவர் யாருடா அதுன்னு கார் எடுத்துட்டு அந்த பையனை பார்க்க போகிற ஒரு எழுப்புதல் அவன் அந்த பகுதியில் அவன் கொண்டு வந்துட்டான். ஆனால் கார் எடுத்துட்டு விறுவிறுன்னு போய் பார்க்குறாரு. அந்த ராத்திரியில் ஒரு பையன் வந்து விட்டு ஜோமனாமன் அவன் மேடல் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பிரசங்கம் பண்ணான், பேய் ஓடுது, நோய் சுகமாகுது. கர்த்தர் அவனை கொண்டு பெரிய கிருபைகளை, பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்போ ஆண்டவருக்காய் பயன்படணும்னா உங்களுக்கு தாகம் வேணும். யூ நீட் அ thirst for God. கர்த்தருக்காக சாகிறதுக்கு முன்னாடி எதையாவது செய்யணும். அந்த பெட்டியை கொண்டு வந்து பரலோகமே சொந்தமே சொல்றதுக்கு முன்னாடி எதையாவது நான் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது நான் ஆண்டவருக்கு செய்யணும். அந்த தாகம் உங்களுக்கு இருந்தா போதும், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இங்க கர்த்தருடைய தூதனானவர் வந்து கிதியோனிட்ட பேசுகிறார். அதை நீங்க பாருங்க, ஒருக்க கூட அதை பைபிள் எடுத்தீங்களா? வசனத்தை வச்சு அதெல்லாம் வச்சிருக்கேன். நியாயாதிபதிகள் 6வது புஸ்தகம் 6வது அதிகாரம். இப்போ நியாயாதிபதிகளை தேடி கண்டுபிடிக்கணுமே. நியாயாதிபதிகள் பல ஏற்பாடு 309வது பக்கம் 6வது அதிகாரம். அதில் 12ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய தூதனானவர். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கர்த்தருடைய தூதனானவர் அப்படிங்கிறதுக்கும்
பைபிளில் பல இடத்துல தூதன் இல்லைன்னா கர்த்தருடைய தூதன், தேவதூதன் இப்படி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து, சில இடத்துல எப்படி போட்டிருக்கோம், கர்த்தருடைய தூதன் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தில் அவர்னு போட்டிருக்கோம், அவன்னு போட்டிருக்காது. இப்படி கர்த்தருடைய தூதனானவர் அவர் அப்படின்னு சொல்லி ஒரு தூதனை குறித்து அப்படி பேசுகிறதா இருந்தால், அந்த கர்த்தருடைய தூதனானவர் என்பது திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசுவை காட்டுகிறது. யாரை காட்டுது? அப்போ இயேசுவை காட்டுது. இயேசு ஏதோ மத்தேயு சுவிசேஷத்தில் திடீர்னு உதித்த ஒரு நபர் கிடையாது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார்னு யோவான் 1:1 வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், ஆபிரகாம் உண்டாக முன்பாகவே நான் இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இயேசு அப்படிங்கிற பெயரில் அவர் வரல. அவர் பல இடத்துல வந்து பல பேருக்கு தரிசனமாக இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய தூதன் ஆனவர் அப்படின்னு அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் அவரை பார்த்தாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு என்ன பெயர் கொடுக்கணும்னு தெரியல. புதிய ஏற்பாட்டில் தான் அவர் இயேசு என்ற நாமம் அப்படி இல்லை அந்த நாமத்தில் வந்தார். பழைய ஏற்பாட்டில் அவருக்கு என்ன பெயர் கொடுக்கிறது? பிதாவாகிய தேவனை யெகோவான்னு கூப்பிடுவாங்க, யாவேன்னு கூப்பிடுவாங்க. பரிசுத்த ஆவியை தேவனுடைய ஆவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஆவியானவர்னு கூட அவங்களுக்கு சில பேருக்கு தெரியாது. அது ஆவியானவராக தாவீது தான் கண்டுபிடிக்கிறார். சில பேரெல்லாம் அது ஆவி ஏதோ ஆவி ஆவி அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவரும் ஒரு நபர் என்று ஒரு சில பரிசுத்தவான்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுபோல இந்த 2ஆம் நபர் இவருக்கு என்ன பெயர் கொடுக்கிறது? இவர் பார்க்க தூதன் இல்லை, இவர் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நம்ப முடியலன்னா அதே 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் படிச்சு பாருங்க. நான் கர்த்தருடைய தூதனை கண்டேன், நான் இப்போ செத்து போயிருவேன்னு கிதியோன் பயப்படுறார். அந்த நாட்களில் கர்த்தரை முகமுகமாக பார்த்தா செத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அந்த ஜனங்களுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ இல்லை, நீ கர்த்தரை பார்த்தாலும் நீ வந்து சாவதில்லைன்னு சொல்லி கர்த்தரவனோடு பேசி அந்த இடத்துக்கு யெகோவா ஷாலோம் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்றது யாரை காட்டுது அப்படின்னா, அது இயேசுவை காட்டுது. யாரை காட்டுது சொல்லுங்க. சரி, வேற எங்கெல்லாம் வந்திருக்காங்க யாருக்கு தெரியும் சொல்லுங்க? இந்த கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வேற எங்கெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க? ஐயே தூங்காதீங்க, கவனிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். ஆபிரகாம் வந்து ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வீட்டுக்கு கூடாரத்தின் வாசலில் உட்கார்ந்துருக்கும் பொழுது 3 பேர் ஆபிரகாமை பார்க்க வர்றாங்க. எத்தனை பேர் பார்க்க வர்றாங்க? ஆபிரகாம் ஓடி போய் காலில் போய் விழுறாரு. யாருக்கே காலில் விழுறாரு? இந்த கர்த்தருடைய தூதன். அதில் அவருக்கு ஆபிரகாம் நல்லா தெரியுது. Praise the Lord. Hallelujah. 2 பேர் தான் தூதர்கள். ஒருத்தர் யாரு? அது தேவன். அது யாரு? தேவன். பிற்பாடு நீங்க வாசிக்கலாம், அது அந்த தூதர்கள் சோதம் குமாராக போயிட்டாங்க. கர்த்தரோடு ஆபிரகாம் நின்று பேசி கொண்டிருந்தார் அப்படி வாசிக்கலாம். ஹல்லேலூயா. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன்று நான் சொன்னது மாதிரி அவர் அப்படின்னு வரும். சில இடத்துல கிளியராகவே கர்த்தருடைய தூதனானவர்னு போட்டிருக்கோம். சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே உள்ள வசனங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா முதல்ல கர்த்தருடைய தூதன் இல்லைன்னா கர்த்தருடைய தூதனானவர் போட்டிருந்தாலும் அடுத்ததில் கர்த்தர் அவனை நோக்கி, தேவன் அவனை நோக்கி, இப்படிலாம் ஒரு வார்த்தை இருக்கும். அப்படின்னாலும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அது யார் தான்? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. நீங்கள் உதாரணமாக யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் முட்செடியில் கர்த்தருடைய தூதனானவர் தான் வருகிறார். நல்லா படிச்சு பாருங்க. அனைவரும் அது யெகோவா யாவே தேவன் நினைப்பாங்க. அது யாவே தேவன் அல்ல, கர்த்தருடைய தூதன். இயேசு வந்து தான் மோசேட்ட பேசுகிறார். மோசே கிட்ட வரும்பொழுது கர்த்தர் அவனை கண்டு அப்படின்னு போட்டிருக்கோம். இயேசு தான் சொல்வார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தேன்னு சொல்றார். அப்போ கர்த்தருடைய தூதனானவர். அதுபோல சிம்சோனுடைய பிறப்பை அறிவிக்க சிம்சோனுடைய அப்பா அம்மாவுக்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய தூதனானவர் வந்தார். அவங்களும் பயப்படுறாங்க, நம்ம கர்த்தரை பார்த்துட்டு செத்து போவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதுபோல ஆகாருக்கு 2 முறை கர்த்தருடைய தூதனானவர் வயிற்றில் பிள்ளை இருக்கும் பொழுது, பிள்ளை பெற்றெடுத்த பொழுது 2 முறை ஆண்டவர் ஆகாருக்கு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகிறார். இன்னும் பைபிளில் நிறைய இடத்துல இருக்கு. அதே போல இந்த கிதியோனுடைய சம்பவத்திலையும் இயேசு கிறிஸ்து தரிசனமாகிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சரி, இப்போ இதை அப்படியே மனதில் வைத்துக்கோங்க. வாசிங்க யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 33
2 வாசிங்க. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி துரத்தி விடுவேன். ஹல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. இப்போ நான் ஒரு கேள்வியோடு நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குறீங்க. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறீங்க? இல்லை அவரே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி உனக்கு இதை தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீங்கள் ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குறீங்க. அந்த ஆசீர்வாதத்தை தரும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் சில குறைகளை நான் பார்த்ததுனால நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன், நான் இனிமே உன்னோட உறவாட மாட்டேன், நீ இனிமேல் என் சத்தத்தை கேட்பதில்லை, ஆனால் உனக்கு என் ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படி சொல்கிறாருன்னு வைங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க கை தூக்கி காட்டுங்க. புரியலையா? ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணார். இல்லைன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் சில குறைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஆசீர்வாதத்தை தருவேன், ஆனால் நான் இனிமேல் உன்கிட்ட பேச மாட்டேன், நான் இனிமேல் உன் கூட வரமாட்டேன், உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க? ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்லுவீங்களா? சரி, ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு தாரேன், ஆனால் நான் வரமாட்டேன், உங்கள் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுதாரு. அப்போ என்ன பண்ணுவேன்? சரி, இப்போதைக்கு 10 லட்ச ரூபா தாரோம், அப்புறம் மனதுருகிற தெய்வம் தானே, அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலான்னு நினைப்போம். எத்தனை பேர் நினைப்பிய? இப்போ எல்லாம் சொல்லுவோம். எப்படி என்ன சொல்லுவீங்க? தாய்மார் சொல்லுங்க. தாய்மார் தான் இல்லை சொல்லணும். சொல்லுங்க. பணம் வேணும், உனக்கு தாரேன், ஆனால் நான் இனிமேல் உன்னோட பேச மாட்டேன், நீ என் முகத்தை தரிசிப்பதில்லை, இப்படிலாம் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வைங்க. இப்படி சொல்ல மாட்டார், இப்படி சொல்லிட்டாருன்னு வைங்க. சரி ரைட்டு, நீர் கோவப்பட்டால் கோவிச்சுட்டு போவோம், எனக்கு என்ன, உள்ள 10 லட்ச ரூபாய் தாரோன்னு சொல்லுவோமா? இல்லை எனக்கு அது காசெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, நீர் என்னோடு இருந்தால் போதும்னு சொல்லுவோமா? அப்படிதான் சொல்லுவேன்னு சொல்கிறவங்க கை தூக்கி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. சில பேர் கை உயரலையே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, மோசையை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு கானான் தானே வேணும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறேன், கானான் தானே வேணும். நான் வேண்டான்னு நீங்கள் என்னை தூக்கி எறிஞ்சி ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு, எதை செஞ்சு? ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை தெய்வம்னு சொன்னதுனால இனிமேல் நான் உங்கள் முன்னாடி நடக்க மாட்டேன். அது வரைக்கும் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாடி நடந்து போனார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அக்கினி சமமாய் மேக சமம் அவர் நடந்து போகிறார். அது இயேசு நடந்து போகிறார். கர்த்தருடைய தூதனானவர் சொன்னாலும் இன்னும் ஆழமாக கரெக்டாக சொன்ன இயேசு நடந்து போகிறார். இப்போ இயேசு சொல்றாரு, அந்த கர்த்தருடைய தூதனானவர் உங்க முன்னாடி நடக்க மாட்டாரு, ஒரு தூதனை மட்டும் உனக்கு அனுப்புறேன், ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஏன் இனிமே என்ன நீ என்ன செய்யக்கூடாது? கூப்பிடக்கூடாது, நான் உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. நல்ல வேலை இதை மோசேட்ட சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? பரவாயில்ல, ரைட்டு, கானான் கிடைக்குது இல்லை, என்ன கிடைக்குது இல்லை, கானான் கிடைக்குது இல்லை, இவர் வரந்தா என்ன, வராட்டா போனா என்னன்னு நம்ம ஜனங்கள் சொல்லியிருப்பாங்க. ஹல்லேலூயா. நீங்கள்லாம் நல்லவங்க, நல்லா ஏசப்பா தான் எனக்கு வேணும், 10 லட்ச ரூபா கூட வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஒருவேளை 10 லட்ச ரூபா கண்ணில் காட்டா ஏதாவது சொல்லி மனசு மாறுமான்னு தெரியல. ஆனால் மோசே என்ன பண்ணார் தெரியுமா? மோசே என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே, நீர் என்னோடு வராவிட்டால் நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு காணானே நீர் என்ன செய்யண்டாம், தர வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதமே வேண்டாம், நீர் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு வேணும், உங்களோடு உள்ள உறவு தான் எனக்கு வேணும், உங்களோடு உள்ள அன்பு தான் எனக்கு வேணும். இந்த உலகத்தில் எத்தனையோ அன்பினை ஏமாற்றுது, ஆனால் நீர் எனக்கு உண்மை உள்ளவராக இருந்தீர். நீர் ஒரு நாள் என்கிட்ட பொய் சொல்லலை, ஒரு நாள் என்னை ஏமாற்றலை, ஒரு நாள் என்னை வஞ்சிக்கலை, ஒரு நாள் என்கிட்ட மாற்றி மாற்றி பேசலை. நீர் உண்மை உள்ளவராக இருந்தீர். கண்ணை மூடி ஆண்டவரை கை தூக்கி சொல்லுவோம், நீர் தான் எனக்கு வேணும், நீர் தான் எனக்கு வேணும், எனக்கு காணான் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு காணான் இல்லாட்டா கூட பரவாயில்ல, ஆனால் நீர் எனக்கு வேணும்னு கேட்டான். எத்தனை பேர் இந்த கால வேலை சொல்றீங்க?
எனக்கு கர்த்தருடைய தூதன் ஏதோ தருகிறது அல்ல. கர்த்தருடைய தூதன் வர்றது நல்லதான். ஆனா எனக்கு கர்த்தருடைய தூதனை பார்க்கிலும் என் கர்த்தருடைய தூதனானவராகிய இயேசு எனக்கு வேணும். இயேசு எனக்கு வேணும். மோசே அங்க நின்று அழுதாரு. ஹல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அவர் சொல்றார், ஆண்டவரே, மற்ற ஜனங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அந்த நாட்கள்ல நிறைய படிச்சவர் மோசே. ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள பிஹெச்டி, டபுள் பிஹெச்டில முடிச்சவர் யாரு? எகிப்தின் சகல சாஸ்திரங்களும் படிச்ச எல்லா லாங்குவேஜும் அவருக்கு தெரியும். மேத்தமெட்டிக்ஸ் தெரியும், ஜியோமெட்ரிக்கு தெரியும், ஒரு பில்டிங் எப்படி கட்டணும்னு தெரியும். எல்லா மண்டையும் மோசைக்கு உண்டு. எல்லா எகிப்தில் உள்ள சகலவற்றையும் கற்றுக்கிட்டார். எகிப்தில் தான் லாங்குவேஜ், அந்த மேக்ஸு, அந்த பில்டிங் கட்டுறது, எல்லா டெக்னாலஜியும் அங்கே தான் உருவாச்சு. ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்கு தெரியும். மோசை சகலவற்றிலும் அவர் கை தேர்ந்தவன். அவர் சொல்றார், எனக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் ஆண்டவரே? எனக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் ஆண்டவர்? நான் நிறைய படிச்சிருக்கிறதுனாலயா, இல்லை டபுள் எம்ஏ வாங்கியிருக்கிறதுனாலயா? எனக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீர் என்னோடு இருப்பதால் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கிறது, எங்களுடைய பிரசனம் என்னோடு இருக்கிறது மட்டும்தான் எனக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம். அதனால நீர் என் முன்னாடி வராட்டா நான் இந்த இடத்த விட்டு கிளம்பி போக மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு ஏதோ ஒரு தூதன் அனுப்பி ஏதோ ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். எனக்கு கர்த்தருடைய தூதனானவர் தான் வேணும். எனக்கு இயேசு தான் வேணும். எனக்கு உங்களுடைய பிரசன்னம் தான் வேணும். நல்ல கை தட்டி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இந்த உலகத்தில் எந்த ஆசீர்வாதத்தை விட, எந்த மகிமையான நன்மையான படிப்பை விட, ஸ்தானத்தை விட இயேசுவின் பிரசன்னமே முக்கியம் என்று சொல்லுகிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவ மகிமை ஒரு விசையாய் உங்களை நிரப்புகிறது. லீபாலா துடாபாலா கபாலா துராபாலா பரபா. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, ஓ இந்த உலகத்திலே எந்த நன்மையை பார்க்கிலும் உம்முடைய பிரசன்னம் தான் விலையேற பெற்றது, உம்முடைய மகிமை தான் விலையேற பெற்றது என்று சொல்லுகிறவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த பிரசன்னத்தால் ஒரு விசையா கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். ஒரு விசையா நிரப்புகிறார். கர்த்தருடைய தூதனானவர் அக்னியிலே இறங்கின தூதனானவர், ஹல்லேலூயா, முட்செடியிலே இறங்கின கர்த்தருடைய தூதனானவர் ஒரு விசையா உங்க மேல் இறங்குகிறார். ஒரு விசையா உங்க மேல் இறங்கி வருகிறார். அல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி தீலாபா கபாலா ஷபாலா துடாபா கந்தலரா. ஏதோ ஒரு அழிந்து போகிற ஆசீர்வாதம் இல்ல, எனக்கு நீங்க தான் முக்கியம். ராகா தோடோ ஷகலா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே அப்படியே நின்றுட்டார் அங்க. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? மோசே, நான் உனக்கு கானான தரமாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். 2 வாட்டி ஜெபம் பண்ணி பார்த்தார். கானான் நினைச்ச மாட்டேன், தரமாட்டேன், நீ உள்ள போக முடியாது, நீ பாப்பா உள்ள போக முடியாது. அவர் இந்த மாதிரி அளவே இல்லை தெரியுமா? கானான தரமாட்டேன்னு சொல்லும்போது என்ன பண்ணல, அளவே இல்லை. சரி பரவாயில்ல போட்டுன்னு விட்டார். ஆனால் நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லும் பொழுது நின்றுட்டார். அங்கே நின்று அழுதார். நீங்கள் எதை பெருசாக நினைக்கிறீங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானானையா? கர்த்தருடைய தூதனானவராகி என்னுடைய இரட்சகராகி இயேசுவா. ஹல்லேலூயா. இயேசுதான் எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டு, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. கைத்தட்டி பாடுவோம். தொல்லை மீகு இவ்வுலகில் துணை இயேசுவே. பாடுவோம். இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகு துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும். பாடுவோம். ஷகடலா ரகபா. பாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமணவாளனும், நாயனும் எனக்கன்பான ஞானமணவாளன். ஓ எல்லாம் இயேசுவே. உண்மையாய் உணர்ந்து, அப்பா நீர் தான்ப்பா எனக்கு, உங்க பிரசன்னம் தான்ப்பா எனக்கு வேணும், உங்க அன்பு தான்ப்பா எனக்கு வேணும். சொல்லுங்க. இயேசுவே எனக்கெல்லாம் இயேசு. இயேசப்பா தொல்லை மிகு இவ்வுலகில் தந்தை தாயினம் ஜனம்
பந்துலோர் சிநேகிதரும் தந்தை தாயினம் ஜனம் பந்துலோர் சிநேகிதரும் சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியமும் சந்தோட சகல யோக சம்பூரண பாக்கியமோ எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு. ஆமென். எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாத்தீங்களா? பழைய பாடலா இருந்தாலும் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே ஆணையும் ஆவாரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் ஆணியும் அம்பாரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பீனையாளியும் மீட்பரும் என் பீரிய மத்தியஸ்தனும் பீனையாளியும் மீட்பனும் பீரிய மத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே. ஒரு அணியிற ஆடம்பர அம்பாரத்தை விட ஆபரணத்தை விட என் இயேசு எனக்கு முக்கியம்னு பாடுறாங்க. ஆமென். எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் இயேசுவே ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும். பாடுங்க. ஆன ஜீவ ஆவலும் என் காவலும் ஞான கீதமும் சதுரும் நாட்டமும் கொண்டாட்டமும் ஞானமும் கீதமும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு துணை இயேசுவே எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு உலகில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் எழுதினவர் சாதாரண ஆள் இல்லை. யார் எழுதினார்னு கண்டுபிடிக்கணும் அந்த பாட்டை. ஹல்லேலூயா. இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? ஒருவன் அடிக்கிற ஆடை ஆபரணத்தை விட எனக்கு யார் முக்கியமா? இயேசு முக்கியம். என் ஜீவ அப்பம் அவர், என் ஆவல் அவர், என் ஞான கீதம் அவர், என் நாட்டம் அவர், என் கொண்டாட்டம் அவர். ஹல்லேலூயா. என்ன அழகா எழுதியிருக்காங்க. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல பாடல்களுக்காய் நல்ல பரிசுத்தவான்களுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ மோசே சொல்ற, ஆண்டவரே நீர் தந்த ஒரு ஆசீர்வாதம், ஆனால் நீர் தராத ஒரு பிரசன்னம். எனக்கு ஆசீர்வாதம் தந்தால் உம்மோட சேர்த்து தரணும். ஆமென். நீர் வராமல் எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் வேண்டாம். ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா? இன்றையிலிருந்து என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். ஹல்லேலூயா. இந்த சமூகம்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வேர்டு என்ன தெரியுமா? ஜீசஸ், இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் தானே வேணும்னு கர்த்தருடைய தூதனானவர் நான் தான் வேணும்னு சொன்னல, இனி நான் உன் முன்னாடி நடக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மோசே அந்த இயேசு முன்னாடி நடந்தனால முதிர் வயது வரைக்கும் நல்ல சுக பலத்தோடு வாழ்ந்து யோசுவாங்கிற நல்ல தலைவனை உருவாக்கி வெற்றியாய் கண்ணை மூடின அவருடைய அடக்காரதனை பரலோகம் இறங்கி வந்து நடத்தி கொடுத்தது. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் எனக்கு வேணும்னு மோசே அழுதார். இயேசு எனக்கு வேணும், இயேசு எனக்கு வேணும். எனக்கு இந்த உலகத்தில் உள்ள இந்த சம்பத்து சொத்து இதெல்லாம் விட எனக்கு இயேசு எனக்கு, அவர் இல்லாமல் எனக்கு அதெல்லாம் எனக்கு இருந்தாலும் எனக்கு என்ன வேணும்? இயேசு வேணும். ஹல்லேலூயா. அப்போ மோசே கிதியோனுக்குள்ள ஒரு கிருபை இருக்கு, அது கிதியோனுக்கே தெரியாமல் இருக்கு. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா 63ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. அதில் அதில் ஒரு காரியம் இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்க. இன்னொரு மனுஷனும் நமக்குள் இருக்கிறதை அவன் பார்க்கிறான். ஏசாயா 63 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் வாசிங்க. அவர்கள் என் ஜனம்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு யார் இரட்சகரானா? இந்த கர்த்தராகிய தூதனானவர் இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் ரட்சித்தார்.
ம் 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 ஆ அவர்களை தூக்கி சுமந்து வந்தார், அவர்களோ கலகம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. சரி, இப்போ நான் சொன்னேன், நம்ம பார்க்க முடியாத ஒரு கிருபையை யார் நமக்குள்ள பார்க்குறா? சத்தமாக சொல்லுங்க. தேவன் நமக்குள்ள பார்க்குறான்னு சொன்னேன். இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பார்க்குறார். இவங்க எங்கே இருக்கிறாங்க? எகிப்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இவங்க என் ஜனம்தான். இவங்க யார் தான்? என் ஜனம்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? இவர்கள் வஞ்சனை செய்யாதிருப்பார்கள். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, they will not cheat me. அவங்க என்னை ஏமாற்ற மாட்டாங்க. ஹல்லேலூயா. வஞ்சனைனா ஆங்கிலத்தில் லைன் போட்டிருக்கு, பொய் சொல்ல மாட்டாங்கன்னு. ஹீப்ரூவில் they will not cheat me போட்டிருக்கு, அவங்க ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இயேசு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது என்ன நம்புறார்? இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, என்னைய ஏமாற்ற மாட்டாங்க. 400 வருஷம் உபத்திரவத்தில் இருந்துட்டாங்க, இனிமேல் என்ன பண்ண மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, என்னை வஞ்சிக்க மாட்டாங்க, என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவங்களை நம்பினாராம். ஏன் நம்ம ஒரு மனுஷனை நம்புவதற்கும் கர்த்தர் நம்புவதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிடுவோம், சில நேரங்களில் சில மனிதர்களை நம்பக்கூடாதோ நம்பிடுறோம். அப்படி தானே? யாராவது வந்து நம்மகிட்ட ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு நாங்கள் பஜாஜ்லேருந்து ஃபோன் பண்ணோம் சார், உங்களுக்கு லோன் வேணுமா சார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொன்னோம்? சும்மா இறமா ஃபோனை வைமான்னு சொல்லுதோம். அப்படி தானே? இல்லை வேண்டான்னு சொல்லிடுறோம். அம்மாவே இல்லையா, எல்லாம் வெளியே போறியே, உடனே வந்துருங்க, என்ன போயிட்டு அப்படி வந்து இடம் காலி ஆகிட்டு எலியாக்கள் போயிட்டே இருக்காங்க பறந்து. அப்போ ஆனால் நம்ம ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், நம்ப மாட்டேங்கிறோம். இவங்க ஏமாற்றுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அப்போ நமக்கே இவ்வளோ விஷயம் தெரியுதுன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவா அறிந்து வைத்திருக்கார். ஒரு மனுஷன் எவ்வளவா தெரியும் அவருக்கு. அவர் சொல்கிறாரு, அவங்கள நம்புகிறார். அவங்கள என்ன பண்ணுகிறார்? இவங்க என்னை ஏமாற்ற மாட்டாங்க, இனி கரெக்டாக இருப்பாங்க. 400 வருஷம் இவங்க கஷ்டப்பட்டாங்க, இனி இவங்க எப்படி இருப்பாங்க, என்னை வஞ்சகம் செய்யாதிருப்பார்கள் அப்படின்னு அவங்கள நம்புகிறார். ஆனால் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் நம்பின நம்பிக்கையை அவர்கள் புறம் தள்ளி ஆண்டவரை வஞ்சித்தாங்களாம். ஆண்டவரை கலகம் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை வஞ்சித்தாங்க, ஏமாற்றினாங்க. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தராலேயே நம்ப முடியாத ஒரு விஷயம் உள்ள கிடக்கு. யாருக்குள்ள? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கிடக்கு. ஆண்டவரே நம்ப முடியல, இவங்களுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் கிடக்குன்னு. ஆனால் அப்படி ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருந்திருக்கு, கர்த்தர் அதை பார்த்துருக்கிறார். ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிசாசத்தை கொண்டு வந்திருக்கிறான். அப்போ நமக்குள்ள ஒரு பக்கம் ஆண்டவர் அவருடைய கிருபைகளை வைத்து அதை வெளியே கொண்டு வந்து அவருடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். இன்னொரு பக்கம் பிசாசும் தேவையில்லாத அநேக காரியங்களை நம்ம சிந்தைக்குள்ள இருதயத்துக்குள்ள போட்டு அதை வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கிறான். அதை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கணும்னு முயற்சி எடுக்கிறான். ஹல்லேலூயா. இதில் ஆச்சரியம் என்னன்னா, கர்த்தர் நம்ப முடியாத அளவுக்கு இவங்க நடந்துக்கிட்டாங்க. அதுதான் ஆச்சரியம். ஆண்டவருக்கு தெரியாத எதுவுமே இல்லை, ஆண்டவருக்கு கண்ணுக்கு மறைவான எதுவுமே இல்லை, அவருக்கு சகலமும் தெரியும். ஆனால் அவரே நம்ப முடியாத அளவுக்கு இந்த ஜனங்கள் செஞ்சாங்க. அப்போ என்ன விஷயத்தை பிசாசு இவங்களுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தான் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவங்களுக்குள்ள ஒரு கிரியை இருக்கு, அதை வசமா டைம் பார்த்து பிசாசு கொண்டு வந்துட்டான் வெளியே. அன்பானவர்களே, நமக்குள்ள சத்துருவும் சில விஷயத்தை வெளியே கொண்டு வர முயற்சி எடுக்கிறான். அதே நேரத்தில் கர்த்தரும் அவருடைய கிருபைகள், வரங்கள், தாளந்துகள், நன்மைகளை வைத்து அதையும் வெளியே குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு வர முயற்சி எடுக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்போ விஷயம் என்னன்னா, எது வெளியே வருது, எதை நம்ம வெளியே கொண்டு வர்றோம், எந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம். பிசாசும் அவனுடைய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து சாதிக்க, நிலைவரப்படுத்த அவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். கர்த்தரும் சில காரியங்களை நமக்குள்ள வைத்து வெளியே கொண்டு வர முயற்சி எடுக்கிறார். நம்ம எந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம்? ஹல்லேலூயா. அப்போ ஏதோ ஒன்று உள்ள கர்த்தர் ரகசியமாக வைத்திருக்கிறது போல பிசாசும் சில நேரங்களில் நம்மளை அறியாமலே ஏதோ ஒன்று எடுத்து உள்ள கொண்டு வச்சிடறான். ஏதோ ஒன்று எடுத்து என்ன பண்ணிடுறான், நமக்குள்ள கொண்டு வச்சிடறான். விஷயம் என்னன்னா, எதை எப்போ எந்த நேரத்தில் கர்த்தர் கொண்டு வரணுமோ அதை கர்த்தர் சரியான நேரத்தில் நம்மிலிருந்து அவர் வெளிப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இந்த செய்தியில் நான் ஏற்கனவே தலைப்பில் நான் சொன்னேன், நாம் அறியாதது ஆனால் கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிற ஏதோ ஒரு நன்மை.
இவன் பிசாசும் எனக்குள்ள இருந்து சில விஷயங்களை கொண்டு வர பார்க்கிறான், கர்த்தரும் எனக்குள்ள இருந்து கொண்டு வர பார்க்கிறார். கர்த்தர் எனக்குள்ளே வைத்த சில கிருபைகள், நன்மைகள் எப்போ வெளியே வரும்? 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்குள்ள சில கிருபைகளை வச்சிருக்கிறார், எனக்குள்ள நான் அறியாத சில பிரயோஜனமானதை வச்சிருக்கிறார். அது எப்போ வெளியே வரும்? அதுதான் நம்ம படிக்க போறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 33:11. வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹல்லேலூயா. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டுறாங்க. மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, கர்த்தரை முகமுகமாக பார்க்குறாரு, முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாரு. ஆனால் யோசுவா என்கிற இந்த வாலிபன் மோசே ஜெபிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு ஒரு பெரிய ஆசை, எனக்கும் இதே மாதிரிப்பட்ட அனுபவம் வேணும்னு சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தில் விழுந்து கிடந்தான். பைபிள் சொல்லுது. எங்கே விழுந்து கிடந்தான்? ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யாமல் இருந்தான்? பிரியாது இருந்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாக நடத்தினாருங்க. நீங்கள் பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும், படித்தவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஆச்சரியமாக நடத்தி இவங்களை அந்த அந்த சீனாய் மலை அடிவாரத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. மோசே சொல்கிறார், நான் 40 நாள் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி மோசே மேலே ஏறி போகிறார். மோசே ஜெபித்து கொண்டு இருக்கிறார். கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாவம் செய்கிறாங்க. மோசே என்ன பண்ணுகிறார்? ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கீழே என்ன பண்ணுறாங்க? பாவம் செய்கிறாங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, அந்த மலை அக்னியாய் பற்றி எரிந்ததா. யார் போன மலை? மோசே ஏறி இருந்த அந்த போயிருந்த அந்த மலை அக்னியா பற்றி எரிந்தது. ஹல்லேலூயா. ஆனால் என்ன விஷயம் தெரியுமா? அந்த அக்னிக்கு பக்கத்தில் இருந்து இந்த ஜனங்கள் பாவம் செய்தார். விக்கிரங்களை வணங்கி வேசித்தனங்களை பண்ணி துணிகர பாவங்களை செய்தார்கள். இந்த பாவத்தில், இந்த கூட்டத்தில் ஒரு சிலர் மட்டும் தப்புனாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னா யோசுவா. அதில் ஒருத்தர் யார் சொல்லுங்க? யோசுவா. யோசுவா ஏன் தப்பிச்சாரு நீங்க நினைக்கிறீங்க? யோசுவா ஏன் தப்பிச்சார்? மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் பாவம் செய்தார்கள். ஏங்க, நாளைக்கு டிக்கெட் வாங்கிறோம். அப்படிப்பட்ட கிழடு கட்டைகள் என்ன செய்யுது? பாவம் செய்து கிடந்து. ஹல்லேலூயா. ஆனா இவன் ஒரு வாலிப பையன், இவன் ஒரு வாலிபன். ஆனால் இவன் என்ன பண்றான்? மோசே மலை உச்சியில இருந்து 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, அந்த மலையில கொஞ்சம் கீழ் அடிவாரத்தில், மலை ஃபுல்லா கீழே இல்லை, அந்த நடுப்பகுதியில் யோசுவா உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அதில் உள்ள பியூட்டி. இப்போ என்ன தெரியுமா, என்ன நடக்க தெரியுமா? நீங்க யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா 3 பேர் அந்த மலையில ஏறி போறாங்க. ஒன்று மோசே, 2வது யோசுவா, 3வது ஆரோன், நாதாப், அபியூன்னு ஒரு குரூப், ஒரு எல்டர்ஸ் குரூப் போறாங்க. மோசே சொல்றாரு, நீங்க 24:13 படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் மேலே போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன், நீங்க கீழே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நீங்க கீழே என்ன பண்ணுங்க? 23:14 சொல்றேன், நீங்க கீழே வெயிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த மலையை விட்டு கீழே இறங்கக்கூடாது, ஆனால் கீழே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி மோசே சொல்றாரு. மோசே சொல்லிட்டு மோசே மலையில் ஏறிட்டார். என்ன நடந்தது தெரியுமா? ஆரோனும் நாதாபும் அபியும் 2-3 நாள் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அங்கே ஒன்று நடக்கலைன்னு உடனே மலையிலேருந்து இறங்கி கீழே வந்துட்டாங்க. ஏன்னா இவர் 40 நாள் மேலே கிடக்கிறார், தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம. ஆரோன் கீழே இறங்கி வந்துட்டார். ஆரோன் கீழே இறங்கி வரும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை பிடிச்சிக்கிட்டாங்க. 40 நாள் ஆச்சு மோசே போய்
அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு அவன் இவன் பேசுறாங்க. எங்களுக்கு இப்போ உடனே எங்களுக்கு ஒரு தெய்வத்தை செஞ்சு தரோன்னு சொன்னோன்னே இவன் காதில் கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு பல்ல காட்டிட்டே சொன்னான்னா இவங்களை கொடுத்தாங்க, விக்கிரகத்தை செஞ்சாச்சு. எல்லாம் கீழே கிடக்கிறது நான் சொன்னது போலவே அந்த வயது வித்தியாசம் இல்லாம எல்லா பாவத்தை அசுத்தத்தை அந்த அக்னி பக்கத்துல அந்த மலை பக்கத்துல செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது யோசுவா மட்டும் அந்த மலையில மோசே உச்சில இருக்கிறாரு, நடு பகுதியில உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. மோசே மலையிலேருந்து கீழே வராரு, கற்பனை எடுத்துட்டு. யோசுவா சொல்றாரு, மோசே கீழே ஏதோ சத்தம் கேட்குது, ஒருவேளை ஏதோ ஒரு பாடல் பாடி கொண்டாடுறாங்க போலன்னு, ஏதோ ஆர்ப்பாட்ட சத்தம் போலன்னு, இல்லை ஏதோ ஒரு யுத்த சத்தம் என்னன்னு தெரியலன்னு சொல்லுறாரு. அப்போ நல்லா கவனிங்க, மோசே 40 நாள் தண்ணி குடிக்காம சாப்பிடாம மலை உச்சியில் உட்காந்துருக்கிறாரு. யோசுவாவும் அதே போல அதே மலையில அந்த அக்னி மலையில உள்ள உட்கார்ந்துருக்கிறார், சாப்பிடாம தண்ணி குடிக்காம. ஹல்லேலூயா. அப்போ யோசுவாவுக்கு இருந்த தாகத்தை பாருங்க. யோசுவாவுக்கு தெரியாது அடுத்த தலைவனா நான் மாறுவேன்னு, அவனுக்கு தெரியாது. நம்ம எப்போ பாஸ்டிங் இருப்போம்? பிரதர் உங்களுக்கு ஏதோ ஒரு அட்மிஷன் ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி நான் ஒரு சொப்பனை கண்டேன் பிரதர், மேனேஜர் வந்து உங்களை கூப்பிட்டு அவரே ப்ரொமோஷன் விட்ட. நம்ம போடுவோம் பாருங்க உபவாசம், ஆண்டவரே ஆண்டவருக்கு வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்து எனக்கு இப்போ தாரும் ப்ரொமோஷன். நம்ம ஃபாஸ்டிங்கில் எப்போ வரும்? ஏதாவது பிளெஸ்ஸிங் இருந்தால், ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம உடனே போடுவோம் ஃபாஸ்டிங். யோசுவாவை யாரும் கண்டுக்கவும் இல்லை அந்த நாட்களில். யோசுவா யாருன்னு அவன் சின்ன பையன் அப்படிதான் சொன்னாங்க. அவன் சின்ன பையன், அவனுக்கு அடுத்த லீடர் ஆகணும், அடுத்த தலைவன் ஆகணும், அந்த ஆசையும் கிடையாது, தோசையும் கிடையாது. அவனுக்கு இருந்த ஒரே ஆசை, மோசையை போல நானும் தேவனை நெருங்கி ஜீவிக்கணும். அந்த ஒரு டார்கெட் தான் அவனுக்கு. அவன் நினைச்சிருந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து அந்த கூத்து குமாலத்தோடு அவன் சேர்ந்து அவன் கூத்தடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த மலையில் உட்கார்ந்துருக்கிறாரு. மோசே சாப்பிடாம 40 நாள் மலைக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறது போல அவரும் கொஞ்சம் கீழே அந்த மலையில் உட்கார்ந்துருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இருந்த அந்த வாலிப நாட்களில் யோசுவாவுக்கு இருந்த ஆசை, எனக்கும் இந்த மோசை போல ஒரு அனுபவம் வேணும். உங்களுக்குள் இருக்கிற அந்த யோசுவாவுக்குள் இருந்த அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி யோசுவாவுக்கே தெரியல, ஏற்ற வேலை அது வெளியே வந்தது. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. யோசுவாவே சொல்லுதார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த ஜனங்கள் மோசையே இந்த துணியை முக்கி இப்படி பிழிவாங்க பாருங்க, அந்த மாதிரி பிழிஞ்சிட்டாங்க, என்னெல்லாம் விட மாட்டாங்க ஆண்டவரே, கால் கீழே போட்டு நசுக்கிடுவாங்க, நான் தலைவன் ஆக மாட்டேன், நான் தலைவன் ஆக மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், மோசையை கூட அப்பப்போ அவன் எதிர்த்தான், யோசுவா நீ உயிரோடு இருக்கிறவரை ஒருவனும் உனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாது, ஒருவன் நிற்க மாட்டான். மோசையை விட டபுள் அனாயிண்டிங் ஆண்டவர் அவன் மேலே வச்சார். நீங்கள் யோசுவா புஸ்தகம் ஃபுல்லாக படித்து பாருங்கள், ஒருத்தர் கூட யோசுவாவை எதிர்த்து நின்று கிடையாது. காரணம், யோசுவாவுக்குள்ள அவன் அறியாத ஒரு கிருபை கர்த்தர் எப்பவும் வெளியே கொண்டு வந்தார்னா, தேவ சமூகத்தை குறித்த தாகம் வாஞ்சை உடையவனாய் யோசுவா இருந்தார். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற, தேவ சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கிற ஒரு மனுஷனாய் யோசுவா இருந்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற தேவ கிருபை, கர்த்தர் எனக்குள்ள ஒரு கிருபை வச்சிருக்காரு, எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் புரோட்டாவும் சாப்பிட்டுட்டு தூங்கி எழும்பப்படாது. தேவ சமூகத்தில் என்ன பண்ணோம்? நேரம் செலவழிங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம் மாறுங்க. உங்களுக்கு தேவ சமூகத்தை இந்த யோசுவாய் போல தேடுகிற ஒரு ஆர்வம் இருந்தால், ஆசரிப்பு கூடாரத்தை விலகாதிருக்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள இருந்தால், ஒரு வாஞ்சை இருந்தால், உங்களுக்குள்ள இருக்கிற சில குவாலிட்டியை ஏற்ற வேளையில் அவர் வெளியே கொண்டு வருவார். ஆமேன் சொல்லு. விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆரோன் மேலே கோபமாக இருந்தார். ஆரோனுக்கு அந்த ஊழிய அந்த முடிஞ்சு, அவன் என்னைக்கு அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க கண்ணுக்குட்டி செய்வான், அன்னையோட அவன் கண்ணுக்குட்டி ஆகிட்டான். அதோட ஊழியம் முடிஞ்சு, நீ வா மேலே வான்னு கூட்டிகிட்டு போய் தூக்கிட்டார் அவனை. அவன் இடத்துல அவன் மகன் எலியேசரை ஆண்டவர் ஆசாரியனை வச்சுட்டார். ஆனால் யோசுவா, ஆரோன் கர்த்தர் முகமுகமாக அவனும் அவன் ஆண்டவரை தரிசித்த ஒரு கூட்டம் அவன் தான்.
நீங்கள் அந்த யாத்திரை 24 படித்து பாருங்கள். ஆண்டவருடைய சிங்காசனத்தை அந்த இளநீலம் அப்படின்னு சொல்கிற அந்த இதை அப்படியே பார்த்துருக்கான். ஆனாலும் அவனுக்கு ஆண்டவர் குறித்து பெரிய தாகம் வாஞ்செல்லாம் அவனுக்கு யோசுவா மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் யோசுவா தேவனுடைய மகிமை குறித்த ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளே இருந்தது. உங்களுக்குள்ள இருக்கிற சில கிருபை, உங்களுக்குள் மறைந்திருக்கிற சில வரங்கள், உங்களுக்குள் மறைந்திருக்கிற சில தேவன் வைத்த ரகசியங்கள், த சீக்ரெட் திங், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற சில காரியம் உங்களுக்குள்ள எப்போ வெளிப்படும்னா, பிரைஸ் தி லார்ட், நீங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கலாய் மாறும் பொழுது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நேரம் செலவழிங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன். எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு அப்புறம் சோர்வாயிரும். நான் கை தூக்க சொல்லி நீங்கள் கை தூக்காமல் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுதேன் அப்படின்னு சொல்லுதவங்க கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். உங்களை நான் பார்க்கட்டு. 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்களோ? ஹல்லேலூயா. சில பேர்லாம் 10 நிமிஷம் கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனால் கேட்குறது, ஆண்டவரே இந்தியாவை அசைக்க. இந்தியாவை அசைக்கலாம், மெதுவாக அசைக்கலாம். அது மெதுவாக அசைக்க விழுந்துடும் இந்தியா. 10 நிமிஷம் கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. பிசாசுகளை துரத்த கிருபை தாரும். நான் தந்தெடுத்த அடுத்த வேலை அவருக்கு. இந்த யோசுவா பைபிள் சொல்லுது, அவனுக்கு மோசே கூட எழும்பி வந்துட்டார் பிரேயர் முடிச்சுட்டு. இவன் எழும்பி வரல. அப்போ இவனுக்கு என்ன தாகம், என்ன வெறி இருந்திருக்கான் பாருங்க. ஹல்லேலூயா. இது தாகம் இல்லை, தாகத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு. பயங்கரமான ஆண்டவர் சமூகத்தை குறித்து ஒரு வெறி அவனுக்கு, யோசுவாவுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபை நம்ம மேல் வைக்கட்டும். கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை என்னையும் தாகம் உள்ளவனாய் மாற்றும். உம்முடைய சமூகத்தை குறித்த வாஞ்சை உள்ளவனாய், இந்த யோசுவாய் போல உம்முடைய சமூகத்தை குறித்து வாஞ்சை உள்ளவனாய் நான் மாற்றும். ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணி கேளுங்க பார்ப்போம். எனக்குள்ள நிறைய கிருபைகள் வச்சிருக்கிறீர், ஆனால் நான் அதெல்லாம் ஏன் வெளியே வர மாட்டேங்க? நான் கேட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்குறோம், ஏன் வெளியே வர மாட்டேங்க? தப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம தெய்வ சமூகத்தில் உட்காரல, அதனால தான் அது வெளியே வரல. அந்த குவாலிட்டிஸ் வெளியே வரல. அது அப்படியே மங்கி மங்கி உள்ளே எரிந்து கொண்டு இருக்குது. நம்முடைய தேவைக்காக மட்டும் ஜெபம் பண்ணிட்டு எழும்பி வந்துடுறோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் போய் உட்காருங்க, அபிஷேகிங்கன்னு கேளுங்க. உமக்கா என்னை பயன்படுத்த ஒன்று கேட்டு பாருங்க. ஆண்டவர் ஏன் உங்களை பயன்படுத்த முடியாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஒரு பாயிண்ட் தான் முடிஞ்சிருக்கேன். எல்லாம் நல்லா தூக்கம் வந்தாச்சு. எல்லோரும் எழும்பி நின்று ஒரு பாட்டு பாடி கொஞ்ச நேரம் ஆண்டவர் வர்ஷிப் பண்ணலாமா? எல்லோரும் எழும்பி நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற சில கிருபைகள் வெளிப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன இவ்வளோ நேரம் பேசுங்க பிரசங்க கேட்டு என்ன பண்ணோம்? யோசுவாவை போல வெரி குட். தேவ சமூகத்தை குறித்து வாஞ்சை உள்ளவளாக இருக்கணும். ஜபிக்கிறதுல வாஞ்சை உள்ளவளாக இருக்கணும். ஜபத்தில் நேரத்தை செலவழிக்கிறதுல வாஞ்சை உள்ளவளாக ஒரே வாரத்தில் சொன்னால் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவத்தில் நீங்கள் வரணும். ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இதோ நான் ஜெபம் பண்ணுறேன், 10 பாயிண்ட்டை சொல்லிட்டேன், எங்கள் கடமை முடிஞ்சேன்னு இல்லை. தேவ சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிற, தேவனோடு உறவாடுகிற, தேவன் சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து அவரோடு பேசுகிற, உறவாடுகிற, தரிசனங்களை பார்க்கிற அப்படிப்பட்ட அனுபவங்களோடு நீ வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2வது என்ன அப்படின்னா, தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 9:2. நிறைவேறி தீரும் அளவும் 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய அறிந்து கொண்டேன். சாம்பலில் உட்கார்ந்து என் முகத்தை அவருக்கு நேராக்கி. ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா.
இந்த தானியேல் அப்படின்னு சொல்கிற இந்த வாலிப பையன், இவனும் ஒரு வாலிப பையன்தான். ஆனால் அவர் மரிக்கும் பொழுது அவருக்கு நல்ல கொஞ்சம் ஏஜ்ல இதில் எழுதுறாரு. ஆனால் ஆக்சுவலாக வாலிப பையனாக இருக்கும் பொழுது, சின்ன வயதில் இருக்கும் பொழுதே அவரை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. எங்கே கொண்டு போனாங்கன்னா, பாபிலோன் என்று சொல்கிற ஒரு கடுமையான ஒரு தேசத்தில் அவனை கொண்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. சாதாரண இடம் அல்ல. அவனுடைய வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குரிய அடிமையாக கொண்டு போயிட்டாங்க. இனி அவனுக்கு வாழ்க்கை என்பது ஒன்று கிடையாது. இனி அவனுக்கு எதிர்காலம் என்று ஒன்று கிடையாது. ஹல்லேலூயா. இந்த ஜெயிலில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க தெரியல, அந்த ஜட்ஜு வந்து அதை வாசிப்பாங்க பாருங்கள். அந்த சில பேருக்குலாம் இனிமேல் வந்து நீ வெளியே வரவே முடியும், ஜாமீனே உனக்கு கிடையாது, நீ வந்து உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போதெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, கதறி கதறி அழுவாங்க. ஹல்லேலூயா. அப்படி கத்தி அழுவாங்க சிலவங்கெல்லாம் அப்படி. ஏன்னா அதோட முடிஞ்சு லைஃப் அவ்வளோதான். நீ அதுக்கப்புறம் வாழ்கிறது ஒன்று தான், வாழாமல் இருக்கிறது ஒன்று தான். அதுக்கப்புறம் வாழ்ந்தாலும் ஒன்று தான், வாழாமல் இருக்கிறதும் ஒன்று தான். லைஃபே முடிஞ்சு. இவனுக்கு 16 வயசில் 15 வயசுன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். பாபிலோன் ஒரு பெரிய ராஜ்யம் வந்து இவனை சிறப்பிடிச்சு அடிமையாக கொண்டு போகிறாங்க. இவன் தான் ஃபஸ்ட்டு 3 வாட்டி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் இவன் தான் ஃபஸ்ட்டு வாட்டி இவனை தூக்கிட்டு போகிறாங்க. லைஃபே முடிஞ்சு அவ்வளோதான். இனி அவனுக்கு திருமணம் எப்படி, கல்யாணம் எப்படி, வீடு எப்படி, மனைவி குழந்தை எப்படி, எதிர்காலம் எப்படி, என்ன வேலை செய்ய போகிறோம், அதெல்லாம் யோசிக்க வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் யோசிக்க முடியாது. அன்னன்னைக்குள்ள சாப்பாடு கிடைக்குமானே தெரியாது. ஒரு ஜெயிலுக்கு போறான் அவன், ஒரு சிறைக்கு போறான். இத்தனைக்கு ஒரு தப்பும் பண்ணல. அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சின்ன வயசுல இருந்து நல்ல பயபக்தியா வாழ்ந்திருக்கிறான். ஆனா அவனுடைய காலத்துல வாழ்ந்த ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையினால கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இவனுக்கும் சேர்த்து கிடைக்குது. உன்னை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. என்னென்னலாம் மைண்ட்ல ஓடி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இனி அப்பாவை பார்க்க முடியாது, அம்மாவை பார்க்க முடியாது. இனி மாமா மாமி சித்தி சித்தப்பா ஒன்றும் கிடையாது. இனி வீடு, படிக்கணும், வீட்டுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும், இந்த எதே கிடையாது. வேலை மட்டும் செய்யணும், சாப்பாடு தந்தா தருவான், தராட்டா போச்சு, அவ்வளோதான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில தானியேல் சிறையிருப்பில் இருக்கிற அந்த பாபிலோனுக்கு போகிறான். எதிர்காலமே இருளா இருக்கு, எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, அந்த பாபிலோனில் கூட தானியேல் ஒரு சின்ன சாப்பாடு விஷயத்தில் கூட ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு அவன் நினைச்சான். ராமேன் சொல்லுங்க. ஒரு சாப்பாடு கூட, விக்கிரகங்களுக்கு படைச்ச சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி வளர்க்கலை. என்னுடைய தேவன் அதை பார்த்தால் வேதனைப்படுவார். என் தேவனை வேதனைப்படுத்த மாட்டேன். அந்த தெய்வம் தான் இவனை கைவிட்டிருக்காரு. நம்முடைய புரிதலுக்கு சொன்னா அந்த தெய்வம் தான் என்ன பண்ணியிருக்காரு, கைவிட்டிருக்காரு. ஆனா அந்த தெய்வத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், துரோகம் செய்ய மாட்டேன், துரோகம் நினைக்க மாட்டேன். ராமேன் சொல்லுங்க. உண்மையிலே அந்த வாலிப வயசுல அவ்வளவு மெச்சூரிட்டி வந்து உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த வயசுல எல்லாம் உடனே பசங்க எக்ஸ்ட்ரீமா ஆயிடுவாங்க, எக்ஸ்ட்ரீமா வேற தவறுகளுக்கு போயிடுவான். பாபிலோன் சொல்லுது வேசிகளின் தாயின்னு வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லுது. வேசித்தனங்களும் நிறைந்த இடம் அது. அவன் நினைச்சா என்ன பாவனாலும் அவனுக்கு செய்கிற அளவுக்கு அப்படி ஒரு பிசாசு தூண்டுவான். அப்படிப்பட்ட காரியம் அந்த தேசத்தில் இருக்கு. ஆனா ஒரு உணவு விஷயத்துல கூட நான் கர்த்தருக்கு என்னுடைய பரிசுத்தத்தை நான் இழக்க மாட்டேன்னு தானியேல் பிரதிஷ்டையா இருந்தார். உங்களுடைய பிரதிஷ்டை எப்படி இருக்கு? இந்த 16 வயசு இந்த சின்ன பையனுடைய பிரதிஷ்டை முன்பாய் ஆவியானவர் நம்மை சவாலாய் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம இத்தனை வருஷம் ஜெபிக்கிறோம், நமக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், ஆலோசனை கொடுக்க ஆள், பிரசங்கம் பண்ண ஒரு ஆள், பைபிள் புக்கு, சண்டே கிளாஸு, யூத் மீட்டிங்கு, ஆன்லைன் ப்ரேயரு, யூடியூப் செய்தி, இதெல்லாம் கேட்ட பிறகும் நம்ம பரிசுத்தம் என்ன ஆகுது, இந்த கப்பல் மாதிரி ஆடுது, டிக்கு புக்குன்னு. ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு எத்தனை பிரசங்கம் கேட்குறீங்க யூடியூப்பில்? தாமஸ் ராஜ் பாஸ்டர் மெசேஜ், அடுத்த நாள் சாம் சுந்தரம் பாஸ்டர் மெசேஜ், வினில் சதீஷ் பாஸ்டர் மெசேஜ்,
அதுக்கு அடுத்த நாள் பாவம் செய்ய வேண்டியதான். ஊர் உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களும் செய்தி எங்கே வந்துட்டு உள்ள வந்தாச்சு. ஹல்லேலூயா. அவருக்கு பாஸ்டரும் கிடையாது, சர்ச்சும் கிடையாது, சுட்டு போட்டால் கூட செத்து போனால் கூட கேட்க ஆள் கிடையாது. யாருக்கு? தானியேலுக்கு. ஆனாலும் உணவு விஷயத்தில் கூட பரிசுத்தத்தை காத்து கொண்டார். அதுதான் பரலோகத்துக்கு போனால் அவனுக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு சல்யூட் என்ன, 100 சல்யூட் அடிக்கலாம். அவ்வளவு தூரம் அந்த 16 வயசு அந்த பக்குவம் தான் ஆச்சரியமா இருக்கும். வயசு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆராய்ச்சி செலவு 15 சொல்றாங்க, சிலர் 16 சொல்றாங்க. ரெண்டுலையும் எடுத்துக்கிடுவேன். அந்த வயசுல அவனுக்கு பக்குவத்தை பாருங்க. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அவனுக்குள் மறைந்திருக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவனுக்கே தெரியாது அப்படி ஒன்று உள்ள கிடக்குன்னு. என்ன தெரியுமா? சொப்பனங்களுக்கு விளக்கம் சொல்கிற ஒரு கிருபை. ஹல்லேலூயா. யாராவது சொப்பனம் கண்டாங்கன்னா, நேபுகாத்நேச்சார் சொப்பனம் பார்க்குறாரு. பார்த்துட்டு செக் வைக்கான். எப்படி செக் வைக்கான் தெரியுமா? சொப்பனத்தையும் சொல்ல மாட்டேன், அர்த்தத்தையும் நீங்கள் தான் சொல்லணும், சொப்பனத்தையும் நீங்கள் தான் சொல்லணும். அத்தாடி, யோசேப்புக்காவது சொப்பனத்தை சொல்லி அர்த்தத்தை கேட்டான். இவன் என்னது? சொப்பனத்தை சொல்ல மாட்டேன். இது எப்படிங்க? நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு சொப்பனம் சொன்னாலே அர்த்தம் தெரியாது, அது வேற. சொப்பனத்தையும் சொல்லி என்ன பண்ணணும்? அர்த்தத்தையும் சொல்லணும். சொல்லாட்டா கொண்டு போடும், அவ்வளோ வரையும் கொண்டு போடுன்ட்டார் நேபுகாத்நேச்சார். ஹல்லேலூயா. தானியேல் என்ன பண்ணார் தெரியுமா? போய் ஜெபம் பண்ணார். நேபுகாத்நேச்சாருக்கு என்ன சொப்பனம் வந்ததோ அடுத்த நாள் ராத்திரி அவருக்கு அதே சொப்பனம் வந்தது. அதற்கான விளக்கத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அதே சொப்பனம் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படி திரும்ப ரீடெலிகாஸ்ட் பண்ணுற ஆண்டவர் அவனுக்கு. என்ன கிருபை இந்த மனுஷனுக்குள்ள வந்து சொல்லுதாரு, நீங்கள் தான் அந்த பொன்னான தலை, நீங்கள் தான். உங்களுக்கு அப்புறம் ஒரு ராஜ்யம் வரும். அது என்ன ராஜ்யம்? அது கிரேக்க ராஜ்யம் வரும். அப்புறம் இவங்க ரோமர்கள் வருவாங்க. இன்னைக்கு வரைக்கும் உள்ள ஆட்சியை வரைக்கும் அவர் சொல்லிட்டார். இன்னைக்குள்ள ஆட்சி களிமண்ணும் இரும்பும். எவ்வளவோ சேர முயற்சி பண்ணுறாங்க, சேர மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அது தானியேல் புஸ்தகத்தில் இருக்குது. களிமண்ணும் இரும்பு நீ எவ்வளோ சேர்த்தாலும் சேராது. ஆனால் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் சேராது. நாங்கள்லாம் ஒன்று சேர போகிறோன்னு சொல்லுவாங்க, சேர மாட்டாங்க. பைபிள் சொல்லுது அவங்க சேர மாட்டாங்க. ஏன்னா களிமண் இரும்புமான ஆட்சி. அது அன்னைக்கு தானியேல் பிரசங்கம் சொல்லிட்டாரு. சொன்னது மட்டுமல்ல, கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வரப்போகுது. அதுதான் நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை. அந்த வருகை வரும்பொழுது இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு அந்த கல் முழு பூமியை ஆளுகை பண்ணும். அதுதான் நம்முடைய இயேசுவின் ஆட்சி. 1000 வர அரசாட்சி வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. இந்த தானியேல் உட்காந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எரேமியா எழுதின புக்கு இவருக்கு கிடைச்சிட்டு. அந்த காலத்தில் எரேமியா தானியேல்லாம் ஒரே நாட்களில் வாழ்ந்தவங்க. ஏன்னா எரேமியா தான் கடைசி தீர்க்கதரிசி. எரேமியாவுக்கு ஒரு நல்ல வயதான நாட்களில், தானியேலுக்கு வாலிப வயசு. எரேமியா எழுதின புக்கு தானியேலுக்கு கிடைச்சிட்டு அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. என்ன வாசித்தார் தெரியுமா? எரேமியா 29:10 இதை அவர் வாசிக்கிறார். வாசிங்க. எரேமியா 29:10 வாசிங்க. ஒருத்தர் எடுத்து வாசிங்க. நிறைவேற பண்ணுவேன் என்று. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய வசனங்கள் உண்டு. ஒரே ஒரு வசனம் மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். இதை வாசிச்சோன்னே தானியேல் உட்காந்து கணக்கு போடுறாரு. நம்ம எந்த ஆண்டு சிறைப்பிடிக்கப்பட்டோம்? 586 சிறைப்பிடிக்கப்பட்டோம். இப்போ யாருடைய ஆட்சி? எத்தனை வருஷம் ஆச்சு? கணக்கு போடுறாரு. இந்த ஞானத்தை கொடுத்தது ஆவியானவர். ராமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ இவருக்குள்ள ஒரு கிருபை இருக்கு. வேதத்தை ஆராய்ச்சி பண்ற ஒரு கிருபை இவருக்குள்ள இருக்கு. தரிசனங்கள், ரகசியங்கள் அறிந்து கொள்ளுகிற ஒரு கிருபை. ஒரே வார்த்தையில் சொன்னா, ஒரு ரகசியம் ஒருத்தருக்குமே புரியாது, ஆனால் தானியேலுக்கு புரியும். அதுதான் அவருக்குள்ள குவாலிட்டி. ஹல்லேலூயா. பைபிளில் சொல்லுது, ஒருக்கா இவன் பெல்சாஸ்தார் வந்து மது குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு கை வந்து ஒரு வார்த்தை எழுது, மேனே மேனே தெக்கேல் உப்பார்சை. உலகத்தில் அப்படி ஒரு லாங்குவேஜே கிடையாது. அது பரலோக லாங்குவேஜ். அது லத்தீனும் கிடையாது, கிரீக்கும் கிடையாது, ஹீப்ரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது என்ன லாங்குவேஜ்னு தெரியாது. மேனே மேனே தெக்கேல் உப்பார்சை. எல்லா சாஸ்திரிகளும்
எல்லா டபுள் எம்ஏ ட்ரிபிள் எம்ஏ எனக்கு வந்து பார்க்குது. அதை ஒருத்தருக்கும் அர்த்தம் தெரியல. ஹல்லேலூயா. ஆனால் தானியேல் அந்த பரலோக பாஷைக்கு விளக்க உரையை கொடுக்கிறார். சும்மா விளக்க உரை கொடுக்கறதில்ல, அவர் சொன்ன மாதிரியே நடந்தது. அன்னைக்கு நைட்டு பாபிலோன் ராஜ்யம் அன்னைக்கு நைட்டு தான் முடிவுக்கு வருது. நீ திராசில் வைக்கப்பட்டு குறைவுள்ளவனாய் கண்டாய். அதே மாதிரி அன்னைக்கு ஆண்டவர் அவனுடைய ராஜ்யத்தை அன்னைக்கு நைட்டு பெல்சாசா செத்து போயிட்டான். ரகசியங்களை கண்டுபிடிக்கிற ஒரு கிருபை அவனுக்குள்ள இருக்கிறது. ரகசியத்தை கண்டுபிடிக்கிற ரகசியம் அவனுக்குள்ள ரகசியமா இருக்கு. அந்த ரகசியம் தானியேலுக்கே தெரியல. ஆமென் சொல்லுங்க. ஆனா கர்த்தர் அதை வெளியே கொண்டு வர்றார். அதுக்காக ராஜாக்களை பயன்படுத்துறார். அதான் அதுல ஆச்சரியம். அதுக்காக சில ராஜாக்களை பயன்படுத்துறாரு. அவன் சும்மா உட்காந்துருக்கான், இவன் வந்து அவனுக்கு ரகசியத்தை இவன் கிண்டி எடுக்கிறான் வெளியே. ஹல்லேலூயா. ஆனா இந்த தானியேலுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? தானியேலுக்கு நீங்க நம்ம நிறைய பேர் யாராவது ஏதாவது சொன்னோம் நம்ம உடனே என்ன ஆயிரும்? வெக்ஸ் ஆயிரும். என்ன ஆயிரும்? வெக்ஸ் ஆயிரும். மனுஷங்க உங்களுக்கு கொடுக்குற டைட்டில் எல்லாம் நீங்க ஆயிர மாட்டீங்க. தானியேலுக்கு கொடுத்த பேர் என்ன? தானியேல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தானியேலுடைய பேரை மாத்துறாங்க. என்ன பேர் மாத்துறாங்க? வாசிங்க பாப்போம். தானியேலுக்கு பெல்தேஷாஸ்தார் என்று பெயர் வச்சார். தானியேல் அப்படின்னா தேவன் என் நியாயாதிபதியா அர்த்தம். பெல்தேஷாஸ்தார் அப்படின்னா அரசியை பாதுகாக்கிற அரசன். அரசனை பாதுகாக்கிற அரசி. இந்த பெல்தேஷாஸ்தார் என்று சொன்னால் ஒரு பெண் தேவதையினுடைய ஒரு பெயர். அந்த பெண் தேவதை தான் இந்த நேபுகாத் நேச்சர் ஆகிய இந்த அரசனை காக்கணும். அந்த பெண் தேவதையின் ஆவி யாருக்குள்ள இருக்கான்? தானியேலுக்குள்ள இருக்கான். அதனால அவனுக்கு பெல்தேஷாஸ்தார்னு பேர் வைக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலை பார்த்து என்ன சொல்லுதாங்க? உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? எங்க பாபிலோன்ல இருக்கிற சர்பானித் அப்படின்னு சொல்ற ஒரு பெண் தேவதையினுடைய ஆவி உனக்குள்ள இருக்கு. அதனால நீ தான் என்ன பண்ணணும்? அந்த அவங்க கதைப்படி அந்த ஆவி தான் ராஜாவை காக்கும். அதனால நீ தான் ராஜாவை என்ன செய்யணும்? காக்கணும். ஹல்லேலூயா. தானியேல் அதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லை. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டார். அதே ராஜாக்கள் சொல்றாங்க, தானியேலே உனக்குள் தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருக்கு. நாங்க உனக்கு பெயர் வச்சோம் ஒரு அரசியனுடைய ஆவி உனக்குள்ள இருக்குன்னு. ஆனா எங்களுக்கு தெரியுது தேவர்களின் ஆவி. ஹல்லேலூயா. அவங்களால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது என்ன ஸ்பிரிட் தானியேலுக்குள்ள இருக்குன்னு. ஒரு விசேஷமான கிருபை உனக்குள்ள இருக்கு தானியேலே. நேபுகாத் நேச்சார் எழும்பி தானியேலுக்கு தூபம் காட்டினானா? நம்ப முடியுதா இதெல்லாம்? அவன் வந்து சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்ன என்ன பண்ணான்? அவனுக்கு தூபம் காட்டுறான். அவனை எல்லாரும் சாஷ்டாங்கமா விழுந்து பணிங்க. அவனை தெய்வமாக்கிட்டான், குட்டி தெய்வமாக்கிட்டான் அவனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனிதர்கள் சொல்கிற அனனியாவுக்கு என்ன பெயர் வச்சாங்க? அனனியாவுக்கு சாத்ராக்குன்னு பேர் வச்சாங்க. அனனியான்னா கர்த்தர் கிருபை உள்ளவர். என்ன அழகா அவங்க அம்மா அப்பா பேர் வச்சிருக்காங்க, கர்த்தர் கிருபை. இவனுக்கு வைக்க பேர் என்னதுமா? சாத்ராக். சாத்ராக் என்ன? தெய்வத்தின் முன்பாக நான் பயந்திருக்கிறேன். யாருக்கு முன்னாடி? பாபிலோனிய குட்டி பிசாசுகளுக்கு தெய்வங்களுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்? பயந்திருக்கிறேன். ஆனா அனனியா கடைசி வரை பயப்படவே இல்லை. நீ வணங்குன்னா நிமிர்ந்து நின்றுட்டார். ஆமாவா இல்லையா? மிசாவேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பெயர் வைக்கிறாங்க மேஷாக். மிசாவேல்னா தேவனை போன்றவர் யார்? யாவே தேவனை போன்றவர் யார்? அதான் மிசாவேல் அர்த்தம். மேஷாக் என்று சொன்னால் பாபிலோனிய பெயரின் அர்த்தம் அது என்னன்னா நான் அற்பமானவன் அர்த்தம். மேஷாக்னா நான் அற்பமானவன். அசரியா என்ற பெயர், அசரியானால் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர். அதுக்கு அவனுக்கு வந்து ஆபேத் நேகோன் பெயர் வச்சாங்க. நேபா என்ன தெய்வத்தின் ஊழியக்காரன் அர்த்தம். நேபா என்கிற ஒரு குட்டி பிசாசு அங்கே உண்டு, அதுக்கு ஊழியக்காரன் அர்த்தம். மனிதர்கள் நமக்கு வைக்கிற காரியங்கள், அவங்க சொல்ற காரியங்கள், இதெல்லாம் போட்டு மனதில் உருட்டிட்டே இருந்தீங்கன்னா உங்க தரிசனம் நிறைவேறாது. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. எப்படி கர்த்தர் மனிதர்களை பயன்படுத்தி அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறாரோ அதே போல பிசாசும் மனிதர்களை தான் பயன்படுத்துவான். பிசாசை யாரை தான் பயன்படுத்துவான்? மனிதர்களை பயன்படுத்தும். அதனால தான் நம்ம சொல்றது, நீங்க யாரோட பழகுறீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க எல்லார்ட்டையும் போய் என்ன செஞ்சிடக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது.
சிலர் இந்த பூமியில் பிசாசுக்கு ஏஜென்ட்ஸாக இருப்பாங்க. உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவங்கள்ட்ட போய் பழகக்கூடாது. நான் உங்கள்கிட்ட பழகுனீங்கன்னா தேவையில்லாத காரியங்களுக்குள்ளே போகிறதுக்கு அவங்க வழி வச்சிருவாங்க. சில நண்பர்கள் அப்படி இருக்கிறாங்க, சில நபர்கள் அப்படி இருக்கிறாங்க, பிசாசுக்கு ஏஜென்ட்ஸ். எப்படி கர்த்தர் மனிதர்களை பயன்படுத்துகிறாரோ அதே போல் பிசாசு என்ன பண்ணுறான், மனிதர்களை பயன்படுத்துகிறான். அதனால தான் நான் சொல்லுவேன், ஒன்று அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு, ஒன்று அபிஷேகம் பெற்று இருங்க, இல்லை அபிஷேகம் பெற்றவனோடாவது இருங்க. ஹல்லேலூயா. ஒன்று அனாயிட்டடாக இருங்க, இல்லை அனாயிட்டடான ஏதோ ஒரு பர்சனோட கான்டாக்டில் இருங்க. ஒன்று அபிஷேகம் பெற்றவங்களா இருங்க, இல்லை அபிஷேகம் பெற்ற யாரோடத்தாவது ஒரு கான்டாக்டில் இருங்க. ஏன் அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த டே அவங்க உங்களை அபிஷேகத்தில் நடத்திடுவாங்க, அவங்க உங்களை கிருபையில் நடத்திடுவாங்க. ஹல்லேலூயா. உண்மையான அபிஷேகம் பெற்றவங்களோட நீங்கள் பழகினீங்கன்னா நீங்கள் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. உங்களை ஜெபத்துக்கு இழுத்து கொண்டு வந்துடும். அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அதை செய்யும். மனிதர்கள் சில காரியங்களை பிசாசு மனிதர்களை வச்சு நம்மளை சோர்வு உண்டாக்குவோம். தானியேல் அதையெல்லாம் கண்டுகள்ல என்ன பண்ணார் தெரியுமா? உட்கார்ந்து ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, 68 வருஷம் ஆச்சு, நாங்கள் வந்து 70ஆம் வருஷத்தில் எங்களை கொண்டு போவேன்னு சொன்னீர். வருஷம் 68 ஆச்சு, எங்களை நீர் கொண்டு போகணும்னு சொல்லி உபவாசம் பண்ணி அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ரகசியம், நீங்கள் கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்த சில ரகசியம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேதத்தை ஆராய்கிறவர்களாக இருக்கணும், உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்களாய் நீங்கள் மாறணும். இந்த தானியேல் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். கடைசியில் என்னாச்சு? கோரேஸ் என்ற ஒரு ராஜா வர்றாரு. அந்த கோரேஸ் ராஜா வந்தோடனே கோரேஸ் ராஜாவை நேராக போய் மீட் பண்ண போகிறாரு தானியேல். மீட் பண்ண போயிட்டு ஏசாயா 45ஆம் அதிகாரத்தை எடுத்து கோரேஸுக்கு வாசி காட்டுறார். கோரேஸ் பாருங்க, நீங்கள் பிறக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி உங்களை வச்சு உங்கள் பேரோடு எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை காட்டுறார். கோரேஸ் ராஜா அது காட்டுறார். அது எப்படி காட்டுறாருன்னா அதுக்கான சரித்திரம் இருக்கு. ஹல்லேலூயா. முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜோசிஃபஸ் அப்படின்னு சொல்ற ஒரு யூத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாருன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை கோரேசுக்கு தானியேல் கண்டிப்பாக வாசித்து காட்டியிருக்க முடியும் என்று அவர் ப்ரூவ் பண்றார் அவருடைய ஆராய்ச்சியில். தானியேலுக்கு ஏசாயா 45 யார் வாசித்து காட்டியிருக்கணும்? கோரேசுக்கு தானியேல் வாசித்து காட்டியிருக்கிறாரு அப்படின்னு ஆன்டிக்யூஸ் ஆஃப் ஜூஸ் 11ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனத்தில் அவர் அதை சொல்றார். அந்த ஜோசபஸ் தானியேல் தான் வாசி காட்டினார். இப்போ தானியேல் கோரேசுக்கு வாசி காட்டுறாரு. 150 வருஷத்துக்கு முன்னாடி என் பேரோட ஒரு தெய்வம் என் மேல உள்ள திட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரா, இந்த தெய்வம் யாருன்னு சொல்லி இரவுல உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. கர்த்தர் இந்த கோரேசின் ஆவியை ஏவ தொடங்குறாரு. நீ யூதர்களை தேவனுடைய ஆலயம் கட்ட நீ போக விடணும்னு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எப்படி கொண்டு வராரு பாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ பிரிட்டிஷ் மியூசியத்தில் ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. 1879 ஒரு ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சி அப்படின்னா, ஹர்மஸ் ரசம் அப்படின்னு சொல்கிறவர் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி. பூமியை தோண்டும் பொழுது பாபிலோன் தேசத்தில் ஒரு சிலிண்டரை கண்டுபிடிச்சார். என்ன சிலிண்டர் கண்டுபிடிச்சாரு? சிலிண்டர் என்னது? உங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்க இந்தியன் சிலிண்டரா? அந்த சிலிண்டர் இல்லை. இந்த சிலிண்டர் ஷேப்பில் ஒரு கல்வெட்டு. எப்படி இருக்கு? பொதுவாக கல்வெட்டுலாம் பாக்ஸில் இருக்கும், இல்லை அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தோல் சுருள் மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ஒரு கல்வெட்டு, ஆனால் அது சிலிண்டர் ஷேப்பில் அப்படியே இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறார். அதை எடுத்து அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆராய்ச்சி அது ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு பிரிட்டிஷ் மியூசியமில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பில் அது ஒன்றா வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து வாசி பார்க்குறாங்க. அது கோரேஸ் ராஜா தன்னுடைய கையால் எழுதினதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவர் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நீங்கள் கூகுளில் போய் சைரஸ் சிலிண்டர் அப்படின்னு அடிச்சு, சைரஸ் சிலிண்டர் கோரேசனுடைய அந்த சிலிண்டர் அப்படி அடிச்சு பாருங்க, அது அந்த ஆராய்ச்சி வரும். அந்த இது அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அது ஒரு 9 இன்ச் லாங்கில் இருக்கு. அது ஒரு பேரல் ஷேப்பில் அப்படி இருக்கு. அதை கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அதில் கோரேஸ் ராஜா யூதர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் கட்டளைப்பட்டு பிறப்பிட்டு இருக்கிறார் பாருங்க. பைபிள் இருக்கு பாருங்க. அதை அப்படியே அந்த கண்டுபிடிப்பில் எழுதி வச்சிருக்கிறார். யூதர்களை இந்த ஆண்டு இவங்களை தன்னுடைய தேசத்துக்கு விடுதலை ஆக்கணும்னு சொல்லி அவர் கையால் எழுதினதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ பைபிள் என்பது ஏதோ ஒரு சிண்ட்ரெல்லா ஸ்டோரி கிடையாது. ஏதோ ஒரு நம்ம இந்த கார்ட்டூனில் ஓடுமே, சோட்டா பீம்,
அந்த கதை கிடையாது. இதெல்லாம் ரியல் ஃபேக்ட். இன்னைக்கு பைபிள் உள்ளதை இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளோ ஆச்சரியம். அதில் போட்டிருக்கு கோரேஸ் ராஜா